எம்ப்ளாயிஸ் யூனிட்டி ஜிந்தாபாத். காம்ரேட்ஸ், இன்றைய பணி ஓய்வு விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களையும் நம்முடைய NCA எக்ஸிகியூட்டிவ் கமிட்டியின் சார்பாக வரவேற்கின்றோம். காம்ரேட்ஸ், இன்று நம்முடைய அலுவலகங்களில் இருந்து 11 தோழர்கள் பணி ஓய்வு பெறுகின்றார்கள். காம்ரேட் டி நர்மதா SAO, பிரசிடென்ட் SAO அசோசியேஷன் அவர்கள். காம்ரேட் ஏ பாலசுப்ரமணியன் 4 SAO அவர்கள். காம்ரேட் PS கணேசன் SAO அவர்கள். காம்ரேட் S கோபால் SAO அவர்கள். காம்ரேட் டி சுரேந்திரநாத் சூப்பர்வைசர் அவர்கள். காம்ரேட் S காந்திமதி அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் அவர்கள். காம்ரேட் CH லட்சுமம்மா அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் அவர்கள். காம்ரேட் செந்தில் குமரன் VR வாங்கியிருக்காரு இந்த மாசம். அடுத்த தோழர் MP சங்கர் கேரம்போர்ட் பிளேயர் தோழர் அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் அவர்கள். காம்ரேட் சுகந்தி ரவி அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் அவர்கள். காம்ரேட் உதயகுமார் RK. முதலில் இன்று பணி ஓய்வு பெறக்கூடிய தோழர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக நம்முடைய கமிட்டி மெம்பர்களும் நம்முடைய தோழர்களும் சால்வை அணிவித்து நம்முடைய விஷயம் வழங்குவார்கள். முதலாவதாக நம்முடைய AO சங்கத்தின் தலைவர் தோழர் வி நர்மதா அவர்களுக்கு சால்வை அணிவித்து வந்தது சொல்லவே இல்லை. AJ ரவீந்திரன் அவர்களை தலைவருக்கு ஷீல்டு வழங்குவதற்கு சங்கத்தின் AO சங்கத்தின் செயலாளர் அம்மா மேடம் அவர்கள். தேங்க்யூ மேடம். அடுத்த தோழர் PS கணேசன் SAO அவர்களுக்கு சால்வை அணிவிக்க மூத்த தோழர் கோமதி நாயகம் அவர்கள். Long live Comrade Ganesan. 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 தோழருக்கு ஷீல்டு வழங்குவதற்கு நம்முடைய சங்கத்தின் ட்ரெஷரர் தோழர் அன்பழகன் அவர்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்து தோழர் S கோபால் SAO அவர்களுக்கு சால்வை அணிவிக்க நம்முடைய சங்கத்தின் முன்னாள் தலைவர் தோழர் ஆனந்தகுமார் SAO அவர்கள். Long live Tome Gopal. Long live, long live. Long live Tome Gopal. Long live, long live. Long live, long live. Long live, long live. Long live, long live. தோழருக்கு ஷீல்டு நாளை கொடுத்தோம். ஸ்பெஷல். தேங்க்யூ சார். அடுத்த தோழர் சுரேந்திரநாத் சூரிய அவர்கள் TT பிளேயர் அவர்களுக்கு சால்வை அணிவிக்க நம்முடைய தோழர் சதீஷ் அவர்கள் கமிட்டி மெம்பர். Long live Tome Surendra. Long live, long live. Long live Tome Surendra. Long live, long live. Long live, long live. Long live, long live. இங்க பாருங்க. Long live, long live. தோழர் ஷீல்டு வழங்குவதற்கு நம்முடைய கமிட்டி மெம்பர் அருள்குமார் அவர்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்த தோழர் S காந்திமதி அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் அவர்களுக்கு சால்வை அணிவிக்க நம்முடைய சங்கத்தில் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி செல்வி மேடம் அவர்கள். Long live Tome Gandhimadi. Long live Tome Gandhimadi. Long live, long live. Long live Tome Gandhimadi.
Long live, long live. Long live, long live. Long live, long live. தோழர்களுக்கு ஷீல்டு வழங்க நம்முடைய சங்கத்திலிருந்து சரவணன் அவர்கள். தேங்க்யூ மேடம். அடுத்த தோழர் CH லட்சுமம்மா அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் அவர்களுக்கு சாலை அணிவிக்க நம்முடைய சங்கத்தின் கேட்டகரி 2 சங்கத்தின் வைஸ் பிரசிடென்ட் தில்ஷத் மேடம் அவர்கள். Long live, long live. 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 தோழர்களுக்கு ஷீல்டு வழங்குவதற்கு நம்முடைய சங்கத்தின் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி வெற்றி திருவடி செல்வி மேடம் அவர்கள். அடுத்த தோழர் MP சங்கர் அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் நம்முடைய அலுவலகத்தின் கேரம் போர்டு பிளேயர். தோழருக்கு சாலை அணிவிக்க சங்கத்திலிருந்து தோழர் பாலாஜி அவர்கள். வரதில் கட் பண்ணிடுவீங்களா? Long live, long live. 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 Long live, long live, long live. தோழருக்கு ஷீல்டு வழங்குவதற்கு தோழர் கிருஷ்ணகோபால் அவர்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்து தோழர் சுகந்தி ரவி அவர்கள் அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர். தோழருக்கு சால்வை அணிவிக்க நம்முடைய மூத்த தோழர் நீலா மேடம் அவர்கள். Long live, long live. Long live, long live. Long live, long live. Long live, Long live, long live. long live. Long live, long live. Long live, long live. Long live, long live. தோழர் ஷீல்டு வழங்குவதற்கு நம்முடைய சங்கத்தின் முன்னாள் தலைவர் தோழர் குவாலியர் முரளி அவர்கள். முரளி தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. அடுத்து தோழர் கே உதயகுமார் ரெக்கார்ட் கீப்பர் அவர்களுக்கு சாலை அணிவிக்க நம்முடைய கேட்டகரி 2 சங்கத்தின் தலைவர் தோழர் பிரபாகர் அவர்கள். Long live, long live, Udaykumar. Long live, long live. Long live, long live. Long live, long live. இங்க பாருங்க. Long live, long live. Long live, long live. தோழருக்கு வெற்றி செல்வி மேடம் அவர்கள் ஷீல்டு வழங்குவார். இங்க பாருங்க. Thank you, comrades. வந்து பாலசுப்ரமணியன் 4SA அவர்கள் வரவேண்டிய இருக்குது. வந்தவங்க அவருக்கு மரியாதை செலுத்திக்கலாம். அடுத்து நம்முடைய சகோதர சங்கத்தில இருந்து மூத்த தோழர்கள் கமலக்கண்ணன் உதயகுமார் வந்திருக்கார். நர்மதா மேடம் அவர்களுக்கு சால்வை அணிவிக்க வந்திருக்கிறார்கள். அவர்கள் சால்வை அணிவிப்பார்கள். உதயகுமார் சால்வை. கமலக்கண்ணன் அவர்கள் சால்வை. சொசைட்டியின் சார்பாக சொசைட்டியின் அடுத்து நம்முடைய மூத்த தோழர் செல்லையா அவர்களுக்கு சால்வை அணிவிப்பார். சரி, இப்ப போங்க. சார் இங்க பாருங்க ஐயா. சார்
சார் மூத்த தோழர் ஏஆர் சேகர் அவர்கள் நர்மதா மேடம் அவர்களுக்கு தலைவர் நம்முடைய தலைவர் டி பாலு அவர்கள் சாலை அணிவிப்பார். தோழர் ஏஆர் சேகர் அவர்கள் சாலை அணிவிக்க நினைவு பரிசு வழங்குவார் மேடம். சரிங்க பாருங்க. அடுத்து நம்முடைய தோழர் ஏ பாலசுப்ரமணியன் எஸ்எம் அவர்கள் வருகிறார். அவருக்கு மரியாதை செய்யும் விதமாக தோழர் ஏஓ சங்கத்திலிருந்து பென்ஷனர் சங்கத்திலிருந்து தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள் சாலை வழங்கினார். Long live Ame Balasubramaniam. Long live, long live. 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 Long live, long live. Long live Ame Balasubramaniam. Long live, long live. தோழர் ஷீல்ட் வழங்க நம்முடைய தலைவர் நந்தகோபால் அவர்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்த தோழர்களை வாழ்த்து காமெண்ட்ஸ் 12 போகுது. வழக்கம் போல ஒரு அறிவிப்பு, நம்முடைய அபிஷேக் ஃபங்க்ஷன் வந்து 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. எப்பயும் 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எப்படி 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ நம்ம ஒரு 2:45 2:50க்கு மீட்டிங்கை முடிச்சிட்டோம்னா அவர்கள் மேல அபிஷேக் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ பேச போகின்ற தோழர்கள் அதை நிறைவேற்றிக் கொண்டு பேசுமாறு கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். முதலில் மூத்த தோழர் டி பாலு அவர்களை அழைக்கின்றோம். தோழர் டி பாலு இந்த மாதம் தான் 79 வயது முடிந்து இப்ப 80வது வயதை தொடங்கி இருக்கின்றார். தொடர்ந்து நம்ம பல ஆண்டுகளாக உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு தோழர். அவருக்கு வாழ்த்து தெரிவித்து பிரதமர் வாழ்த்து தெரிவித்து சால்வை அணிவிக்க நம்முடைய மூத்த தோழர் செல்லையா அவர்கள் சால்வை அணிவிப்பார். நீங்க சால் போடுங்க. நீங்க முதல்ல சால் போடுங்க. பேசுறியா? நீங்க சால் போட்ட அப்புறம் தான் பேசுவாரா? நீங்க சால் போடலாம் பேச மாட்டாங்க. சால் போடுங்க. Long live Ame Balu. 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 ஆடிட்லயே இவ்வளவு பேர் நடத்துறாங்க அப்படின்னா பயமா இருக்கு. கமர்ஷியல் ஆடிட் வந்து இப்போ எல்லாம் எடுத்து கமர்ஷியல் ஆடிட்டை பிரைவேடைஸ் பண்ணும்போது சிவில் ஆடிட்டு அப்படி வந்து ஒரு பயமா இருக்கு. இதை இவ்வளவு பேர் எடுத்துட்டாங்கன்னா வேகன்சி யாரும் ஃபில் பண்ண போறாங்கன்னு அனைத்து தோழர்களுக்கும் வாழ்த்துக்கள். வழக்கமா சொல்ற மாதிரி எல்லாரும் சிகிச்சைத்துல மெம்பர் ஆயிடுங்க. ஏன்னா நம்ம ரிட்டையர் ஆன பிறகு உங்களுக்கு தேவை பென்ஷனும் மருந்து தான், எதுவும் அவசியம் இல்லை. அதனால எல்லாரும் சிகிச்சை ஆய்வு என்னடா இது பணம் கட்ட வேண்டியது யோசிக்காதீங்க. எல்லாரும் சிகிச்சை உறுப்பினர் ஆகிடுங்க. அதே மாதிரி பென்ஷனர் சங்கத்தில் உறுப்பினராகி வேலை செய்யுங்க. இதே உங்களுக்கு சிசி கான்ட்ராக்ட் உள்ள அதெல்லாம் போயிடுது. அதனால இனிமேல் நீங்க வந்து கட்டுவாட்டு உள்ள இருக்கக்கூடிய சுதந்திரமா பழகக்கூடிய சமுதாயத்தில் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. ஆக நீங்கள் உங்களை பொதுப்பணிக்கு ரத்தத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. அடுத்த மூத்த தோழர் செல்லையா அவர்கள். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். அந்த ஆபீஸ் விட்டு போய் 26 வருஷம்
பல பேருக்கு கூட்டம் தெரியுது, யாருக்கும் அடையாளம் தெரியல. இத்தனை காங்கிரஸ் நர்மதா யாருக்கும் தெரியல. நர்மதா என் கூட ஒரு 6 வருஷ காலம் ஒன்னா இணைஞ்சு சொசைட்டி டைரக்டர் இருந்தாங்க. நாங்க ஒரு 10 பேர், எனக்கு கிடைச்ச 9 ஜென்ஸ். I was very fortunate here to have such a 9 sons in my team. இந்த சொசைட்டியில் நிறைய நாங்கள் சாதிச்சிருக்கோம். கற்பனை பண்ணி பார்க்க முடியாது, அவ்வளவு விஷயம் சாதிச்சிருக்கோம். அது ஒண்ணு வந்து மல்டி ஸ்டேட் சொசைட்டியா மாற்றுறது. ஸ்டேட் ஒன்று கண்ணுல இருந்தா அன்னைக்கு சொசைட்டி வந்து உட்காந்துருவோம். அவங்க மேல அவரே சம்பளம், டிராவலிங் அலவன்ஸ், மெடிக்கல் அலவன்ஸ், பெண்கள் கான்ட்ரிபியூஷன் சொசைட்டி மாசம் 2 லட்சம் ரூபாய் போயிடும். அதை டாக்டர் நேரத்தில் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு டெல்லிக்கு போனோம். டெல்லியில போய் சென்ட்ரல் செக்ரட்டரியை பார்த்து நானும் கிருஷ்ணன் தான் போறோம். போய் மல்டி ஸ்டேட் சொசைட்டியா மாற்றணும். இப்போ அதை எப்போதான் வரமாட்டோம். விழுந்தோட நம்ம கண்டோம், நம்ம தான் பிரசிடென்ட், நம்ம தான் செக்ரட்டரி, எல்லாம் நம்ம கண்டோம். அது எங்க வந்து ஃபுல் கோஆபரேட் பண்ணது கிருஷ்ணன், டேனியல், நடப்பதான். அங்கே ஒரே டீம் வந்து ஒர்க் பண்ணோம். எண்ணிக்கை எல்லாம் 10 பேர் தவிர திங்கிங்கிற ஒரே ஒரு அளவு தான். ஒரு கோடி மெடிக்கல் எந்த டிஸ்பியூட்டும் ஒன்று வந்தது கிடையாது. காரணம் விவாதங்கள் நடக்கும். வெளிவட்டப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது எந்த கருத்து வேறுபாடே கிடையாது. அடுத்து வந்து சொசைட்டி நாயர் தான் எங்களை விட்டு போறாரு. எங்களை கொடுக்க போது 2.5 கோடி ரூபாய் ஒர்க்கிங் கேபிட்டல். 6 வருஷம் கழிச்சு நாங்கள் வரும்போது அந்த ஒர்க் கேபிட்டல் 7 கோடி ரூபாய் மாற்றி வரணும். இதை மாற்றணும்னு சொன்னா அது காரணம் யாருன்னா இந்த டீம் தான் காரணம். இந்த டீம் கடினமான உழைப்பு, எண்ணிக்கை, இதான் காரணம். அடுத்து வந்து அப்புறம் பாத்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கும். 5 லட்சம் வெயிட்டிங் லிஸ்ட். அது அனுமானம் வாழ மாதிரி எங்கே நீண்டுகிட்டே இருக்கும் ஒவ்வொரு மாசம். இது எப்படி கிளியர் பண்ணது பார்த்தா வெளியே லோன் வாங்கி மெம்பர்ஸ் கொடுத்து அதை கிளியர் பண்ண முடிவு பண்ணணும். ஒரு நானும் கிருஷ்ணன் தான் அதை பேச முடிவு பண்ணணும். பண்ணிட்டு நேராக எம்சிசி பேங்க் போனோம். அங்க போயிட்டு அவங்க 2 14%, நம்ம 2 அவங்க ஒரு பர்சன்ட் கம்மியா வாங்கி கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஒரு நண்பர் ஐடியா கேட்டார், நம்ம டீ பாரு இருக்கா அவரை கண்ணாவான சண்டை போடலாங்க. கொஞ்சம் கெட்டதா நல்லா கொஞ்சம் கெட்டு போயதான் சண்டை போட்டார். வாய்ஸ் கேட்டேன், வாய்ஸ் நீங்க யோசிச்சு பண்ணு சொல்லிட்டாரு. நாயத்தை போனார். நாயர் போராடதான் அவர் எங்கேஜ் பண்ணார். Go ahead. Society will not go into losses. First year, கொஞ்சம் ப்ராஃபிட் குறையும், அப்புறம் குறையாது. சொல்லி எங்கேஜ் ஆயிரம் வெளியே போய் 40% 10% கொடுத்தது இந்த உலகத்தையே நம்ம போனதான் இருக்கும். ஒரு யாரும் கிடையாது. அப்படி கொடுத்து சொசைட்டி லாஸ் ஆகணும் போவாங்க. ப்ராஃபிட் தான் வந்தது. அதனால ஒர்க்கிங் கேபிட்டல் 2 கோடி 7 கோடி ரூபாய் மாற்று. அது கூட எல்லாம் இந்த வேலைக்கும் எங்க கூட எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்த நர்மதா, கிருஷ்ணன், டேனியல், வரகலட்சுமி, ராஜாபுரணி, இந்த மாதிரி 10 பேருக்கு நான் இன்னும் அவங்களுக்கு ரொம்ப நன்றி கடைப்பட்டிருக்கேன். அவங்களுக்கு இதுதான் நிறைய தெரிஞ்சுக்கிறேன். காங்கிரஸ் எல்லாருமே நீண்ட ஆயுளோடு நோய் நொடி இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி உங்கள் சார்பாக என் சார் கேட்டுக்கொண்டு கொள்கிறேன். நன்றி, வணக்கம். पुष्पा मैडम ऐसे वो அனைவருக்கும் மதிய வணக்கம். மாதம் மாதம் நம்மளோட ரிட்டையர்மெண்ட் நம்பர் அதிகமாயிட்டே வருது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் ரிட்டையர் ஆறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்கு. இதுக்கு என்ன ரெமடியே கிடையாது இந்த ப்ராப்ளம்க்கு. அண்ட் எவ்ரி மந்த் நான் சொல்ற மாதிரி இந்த மந்த் இருக்கிறவங்களை பார்த்தா உங்களுக்கு 60 வயசாக ரிட்டையர் ஆகிற மாதிரியா இருக்கு. எல்லாரையும் பார்த்தா இன்னொரு 10 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம் போல இருக்கு. அதை யாராவது கன்சிடர் பண்ணா நல்லா இருக்கும். இங்க வந்து மிஸ்டர் PS கணேசன் அண்ட் கோபால் அவங்க எல்லாம் வந்து 1990 SAS எக்ஸாம்ல அவங்களே ஸ்டூடெண்டாவும் இருப்பாங்க, அதே நேரத்தில் ஃபேக்கல்ட்டியாவும் இருப்பாங்க. நான் ஸ்டூடெண்டா இருக்கும்போது அவங்களே கிளாஸ் கத்துட்டு எழுதுவேன். அவங்க சொல்லி கொடுத்துட்டு அப்படியே படிச்சு எழுதி பாஸ் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் அப்படியே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணுவாங்க.
அது அன்னைக்கு தொடங்கி இன்னி வரைக்கும் அவங்க எந்தெந்த விங்கில் எல்லாம் போறாங்க எல்லாத்துலயுமே ரொம்ப ஒரு ரெப்யூட்டட் ஃபேக்கல்ட்டியா. இப்ப ரீசெண்டா ஒரு எஸ்ஏஎஸ்க்கான ஸ்பெஷல் ட்ரைனிங் கூட கோபால் சார் வந்து அந்த பப்ளிக் ஒர்க்ஸோட ரொம்ப ஒரு ஸ்பெஷல் ஃபேக்கல்ட்டியா வந்து அந்த கேண்டிடேட்ஸ் நான் வேற டாபிக் கிளாஸ் எடுத்தா அவர் மாதிரி எடுக்கணும், பப்ளிக் ஒர்க்ஸ் அவர் மாதிரி எடுத்தா அவர் ரெஃபர் பண்ணிட்டே இருப்பாங்க என்டையர் கிளாஸ்ல. சோ அந்த அளவு எக்ஸலன்ட். அவர் மிஸ்டர் கோபால் ரிப்போர்ட்ஸ்ல அவரோட அந்த இஷ்யூ ஆஃப் ஆடிட் ரிப்போர்ட்ஸ், அவரோட டிவோஷன், டெடிகேஷன், அவரோட கூட இருக்கிற ஏஏஓஸ் எல்லாம் ரிப்போர்ட்ஸ் ஒர்க்லயும் சரி எந்த ஒர்க்லயும் ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ணுவார். இன்ஃபேக்ட் நிறைய பேர் ஈவன் ஆடிட் எம்பசி ஆடிட் எக்ஸாம் இன்டர்வியூக்கெல்லாம் ட்ரெயின் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அவர்கிட்ட ட்ரெயின் கணேசன் அவர் வந்து ஆடிட் ரிப்போர்ட் கான்ட்ரிபியூட் பண்றதுல வண்டர்ஃபுல். எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தரவா இருப்பார். எந்த டீவியேஷன் பாயிண்ட் அவுட் பண்ணி ஆடிட் ஆர்கனைசேஷன்ல இருக்கவங்களே பயந்து போற அளவுக்கு மிகப்பெரிய பாராட்டு நிறைய அப்ரிசியேஷன் வாங்கியிருக்காரு. மேடம் அந்த மேடம் கிட்ட இருந்து நான் கத்துக்கிறேன். அவங்களுடைய இனிமையான ஒரு அருமையான ஒரு மொழியில அவங்க பேசுறதும் அவங்க நிறைய ரியல் டைம் இன்சிடென்ட்ஸ் கோட் பண்ணி தன்னோட ஸ்பீச் இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்குறதும் ரொம்ப ரொம்ப வந்து பாராட்டத்தக்கது. அதை பார்த்து இந்த யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் தானும் ஒரு நல்ல ஆரேட்டரா ஆகிறதுக்கு நல்ல ஒரு கைடு அவங்க. அது தவிர இவங்க லட்சுமம்மா, காந்திமதி அவங்களோட நான் ஒர்க் பண்ணதில்லை. சுகந்தி ரவி அவங்களும் அப்பாயின்மெண்ட்ல இருந்தே என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஆனா எந்த செக்ஷன்லயும் நாங்க ரெண்டு சேர்ந்து ஒர்க் பண்ணதில்லை. ஆனா இன்னைக்குமே அந்த ஒரு அன்பு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அந்த பிரியம் மாறாத ஒரு அன்பு காட்டக்கூடியவங்க. அவங்களும் எந்தெந்த செக்ஷன்ல இருந்தாங்களோ எங்கேயுமே ஒரு அசெட்டா ஒர்க் பண்ணிருக்காங்க. அவங்கள மாதிரி ஒரு பர்சனை செக்ஷன் விட்டு மாத்தவே விட மாட்டாங்க. எந்த ரொட்டேஷன் வந்தாலும் கடைசியா அட்மின் 1 ஆஃப் ஆடிட் 1ல இருக்காங்க. நைட் 8 மணி வரைக்கும் இருந்து எல்லா அசைன்மெண்ட்டையும் முடிச்சுட்டு லேட்டா வீட்டுக்கு போவாங்க. நான் எப்பயாவது ரிவ்யூக்காக லேட் சிட்டிங் பண்ணா அவங்க ரெகுலராவே அந்த மாதிரி போயிட்டு இருப்பாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு டெடிகேட்டட் ஒர்க்கர் அவங்க. அது தவிர வந்து பாலு சார் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு ரொம்ப காலமா. ஆனா ஒரே செக்ஷன்ல அவ்வளவா நான் ஒர்க் பண்ணதில்லை சாரோட. சாரும் ரொம்ப எக்ஸலன்ட் ஒர்க் கேள்விப்பட்டிருக்கேன். உதயகுமார், எம்பி சங்கர், அப்புறம் வந்து சூரி சார், சுரேந்திரநாத் அவர் வந்து என்னுடைய டிடி கோச். சோ அவர் வந்து எவ்வளவு பேரை ரொம்ப அருமையான சாம்பியனா கோச் பண்ணிருக்காரு. சோ அவர் வந்து இப்ப கூட எனக்கு நீ பெயின் அந்த ப்ராப்ளம்லாம் வந்தப்ப என்ன மாதிரி வந்து பிசியோதெரபி பண்ணி அதெல்லாம் வந்து ரெஸ்கியூ பண்ணிக்கணும், எப்படி மசில் ஸ்ட்ரென்த் எல்லாமே சொல்லி தருவார். ரொம்ப ஒரு நல்ல நாலேஜபிள் மேன். சோ இந்த எல்லா எம்ப்ளாயிஸ் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸும் ரிட்டையர் ஆகுது. அவங்களோட நெக்ஸ்ட் இன்னிங்ஸ் ரொம்ப ஜாய்ஃபுல்லாவும் நம்ம ஆபீஸ்ல இருந்த மாதிரியே ரொம்ப ஹாப்பியாவும் என்ஜாயபிளாவும் அவங்க ஃபேமிலியோட அதிக டைம் டிவோட் பண்ணி நிறைய டிராவல் பண்ணி அவங்க என்ஜாய் பண்ணணும்னு விஷ் பண்றேன். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ மேடம். அடுத்த தோழனை வாழ்த்தி பேசுவதற்கு நம்முடைய மூத்த தோழர் ஏஜேஆர் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்று நிறைய கூட்டத்தில் இவ்வளவு திரளாக கூடியிருக்கிற பார்க்கும்பொழுது இன்றைக்கு ரிட்டையர்ட் ஆகிற தோழர்கள் வந்து நம்முடைய அலுவலகத்தில் எவ்வளவு நற்பெயரை வாங்கி சம்பாதிச்சிருக்கிறாங்க என்பதை இந்த கூட்டமே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 11 பேர் ரிட்டையர்ட் ஆகிறாங்க. அதுல அனைவருமே வந்து அவங்கவுங்க துறையில மிகச்சிறந்த தொழில். இன்னும் இந்த ஒரு சிறப்புனா இவங்க எல்லாருமே வந்து தன்னுடைய வேலையும் தவிர பொதுவான வாழ்க்கைக்கும் வந்து மக்களுக்காக எல்லா தோழர்களுக்காகவும் உழைத்த ஒரு தோழர் நர்மதாவில இருந்து தோழர் கோபால்ல இருந்து விஜயகுமார் வரைக்கும் கூட எல்லாருமே அந்த மாதிரி ஒரு குணத்தை கொண்ட ஒரு தோழர். இவர்கள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய நல்ல ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் நல்ல அருமையான ஒரு ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கை வாழ்வதற்கு அவருடைய வாழ்த்துக்கள். தோழர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல தோழர் அருமையான ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஸ்போர்ட்ஸ் பர்சன். அதே மாதிரி அங்க சங்கர் இருக்கிறாரு, அவரும் வந்து அருமையான ஒரு கேரம் போர்டு பிளேயர். இவங்க வந்து தன்னுடைய
தன்னையுடைய மட்டும் முன்னிறுத்திக் கொள்ளாம நிறைய பேரை வந்து அவங்க ட்ரெயின் பண்ணி அவங்க கொண்டு வந்திருக்குது அவங்களுடைய சிறப்பு. அதே மாதிரி பாலு, நர்மதா, கோபால், கணேசன் எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக அவங்களோட அளவலாவிய காலங்கள்லாம் உண்டு. நம்ம சங்கத்தில் இருக்கும்போது சரி எல்லாருக்கும் சுகந்தி அவங்க வந்து ஒரு பெரிய அவங்களே ஒரு சங்கம் வச்சிருக்காங்க நம்ம அலுவலகத்தில். ஆனா நம்முடைய சங்கத்துடைய அனைத்து ப்ரோக்ராம்லயும் அவங்க முன்னால நிற்பாங்க எல்லாருமே, அவங்க தோழர்கள் எல்லாரும். அது ஒரு அருமையான ஒரு டீம், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு டீம். அதே மாதிரி தோழர்கள் அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன், அவங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். தோழர் நீங்க பாத்தீங்கன்னா சிறப்பா தோழர் நர்மதா வந்து நான் வந்து ஏஓஸ் அசோசியேஷன்ல பிரசிடென்டா இருந்து போன பிறகு அடுத்தபடியாக அந்த ஒரு அருமையான இத்தனை காலமும் நல்லபடியாக நடத்தி இன்னைக்கு இன்றைக்கு வரைக்கும் அது சிறப்பு சேர்த்து கொண்டிருந்த ஒரு அருமையான ஒரு தோழர் நர்மதா. அவர்கள் வந்து நான் ஆரம்ப காலத்துல இருந்து எப்படி அவங்க அப்ப அக்கௌண்ட்ஸ்ல இந்த பில்டிங்ல தான் இருந்தாங்க. அந்த பில்டிங்ல வந்து அவங்க வந்து தெரியாத ஆட்களே கிடையாது. அந்த காலத்துல சொல்லுவார் அக்கௌண்ட்ஸ் ஆபீஸோட ஜெயலலிதா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அருமையான ஒரு தோழர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ஓல்ட் வாங்குவாங்க. ரொம்ப எல்லாத்தையும் விட மூத்த தோழர் யாரா இருந்தாலும் அவங்கள விட ஹையஸ்ட் ஓல்ட் வாங்குவாங்க. அந்த அளவுக்கு வந்து கனகத்தனமான மக்களே அவங்க வந்து இருந்த ஒரு அருமையான ஒரு தோழர். அதே நேரத்தில் அவங்க வந்து அலுவலக வேலையும் சொசைட்டிக்காக தோழர் நம்ம மூத்த தோழர் சிலையா சொன்ன மாதிரி அப்படியே டெடிகேட்டடா அப்பெல்லாம் வந்து ரொம்ப ஒர்க்லோடு அதிகமா இருக்கும் அந்த சொசைட்டில. அப்ப அந்த அளவுக்கு தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு 4 டேர்முக்கு மேல இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு டேர்ம்ஸுக்கு மேல அந்த சொசைட்டில தன்னுடைய உழைப்பை அவங்க செலுத்தி இருக்காங்க. அது எவ்வளவு பிரச்சனைகள் வருங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அது அனைத்துக்கும் அவங்க வந்து ஈடுபடுத்து அருமையாக உழைத்து சங்கத்திலையும் பாத்தீங்கன்னா அது அவருடைய கணவர் கணேசனுக்கு தான் நன்றி சொல்லும். ஏன்னா முழு நேர ஊழியராக அவங்க சங்கத்துல செயல்படுறாங்க. எங்கெங்க கார்பரேஷன் இருந்தாலும் சரி, எங்கெங்க மீட்டிங் இருந்தாலும் அதுல எல்லாம் தன்னுடைய குடும்ப வேலையும் போக அதுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி அவர் வந்து மிக திறமையாக எல்லாரோடையும் இனிமையாக பழகக்கூடிய ஒரு தோழர். யாருமே அவங்களுக்கு வந்து நெகட்டிவா சொல்வதற்கு ஆளே கிடையாது. நான் முதல்ல அவங்களை வந்து ஒரு என்ன பட்டிமன்றத்தில் பேச்சுல தான் பார்த்துட்டு அது அன்னையில இருந்து இவ்வளவு அழகா தமிழ் அப்பதான் நான் முதல்ல அப்ப நாங்களாம் வெளியில இருக்கோம் பில்டிங் அன்னைக்கு ஏதோ பார்த்தா இவ்வளவு அருமையா பேசுறாங்க. அன்னையில இருந்து எனக்கு அவங்களுக்கு தனி ஒரு மரியாதை உண்டு அவங்க மேல. அந்த அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு அருமையான தோழர். எல்லாருமே இன்னைக்கு வந்து தன்னுடைய துறையில சிறந்து விளங்கின அனைத்து தோழர்களும் இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆகிறாங்க. அது ஒரு நம்முடைய அலுவலகத்துக்கு ஒரு பெரிய இறப்பு. ஏற்கனவே ஒரு நீங்க அளவுக்கு ஒரு இன்னொரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எல்லாமே அப்படியே போன மாதிரி இருக்கு. ஏற்கனவே இங்க நிறைய வேகன்சி ஆட்கள் இல்லை. அதுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை. இவர் அனைவரும் தன்னுடைய ஓய்வு நாட்டிலே அருமையாக கழிப்பதற்கு எல்லா இயற்கை வந்து அனைத்து உதவிகளும் செய்வதற்கு நான் வாழ்த்து பெறுகிறேன். அவங்க ரிட்டையர்ட் ஆன பிறகு எல்லாரும் சிஜிஹெச்எஸ் அண்ணன் சொன்ன மாதிரி சிஜிஹெச்எஸ்ல மெம்பர் ஆயிருந்தோம். அது வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். அதுல நிறைய ஃபர்ஸ்ட் அமௌண்ட் அதிகமா கொடுக்கும்போது கொஞ்சம் பெருசா தெரியும். ஆனாலும் அது வந்து பின்னால அது ரொம்ப கைவிடணும். அது கட்டாயம் செஞ்சு அப்புறம் பென்ஷன் வாழ்க்கையிலேயே நம்ம வந்து சங்கத்தோட இணைத்து இந்த அலுவலகத்துல வந்து போறதுக்கு உங்களுக்கு ஒரு அலுவலகம் தான் இருக்கு, சங்கமும் இருக்கு. அதுல நீங்க வந்து உங்களை ஈடுபடுத்திக் கொண்டு எப்பொழுதுமே இது உங்களுடைய வீடாக நினைத்து வருவதற்குரிய அமைப்பை ஏற்படுத்திக் கொண்டு இந்த நாள் வாழ வேண்டும் என்று வாழ்த்து விளைவுகளை நன்றி. நன்றி. அடுத்த தோழரை வாழ்த்து பேசுவதற்கு மூத்த தோழர் நீலா மேடம் அவர்கள். அனைவருக்கும் மதிய வணக்கம். இன்று ஓய்வு பெறும் தோழர்கள் அனைவரும் வந்து ரவீந்திரன் சொன்ன மாதிரி மிகவும் பரிச்சயமானது. இதுல வந்து கூடவே வந்து நம்ம இருந்து நம்ம வந்து பணியாற்றிய தோழர்கள் வந்து ஓய்வு பெறுகிறார்கள். அவர்கள் அனைவருமே வந்து ஸ்டால்வார்ட்ஸ்னா நீங்க உங்களுடைய ஆடிட் ரிப்போர்ட்டுக்கு மாத்திரம் உங்க பங்களிப்பு இல்லாமல் இந்த மற்ற அதாவது எஸ்ஐஎஸ் கிளாஸ் எடுப்பதன் மூலம், நீங்க ஆர்டிஐல கிளாஸ் எடுப்பதன் மூலம்,
மற்றவர்களுக்கும் உங்களுடைய நாலேஜை வந்து நீங்க வந்து டிசமினேட் பண்ணிருக்கீங்க, நீங்க பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. இதன் மூலம் நீங்க வந்து ஒரு வேக்யூம் ஒருத்தர் சொல்லும் போது வேக்யூம் கிரியேட் ஆகுது இருக்கும். ஆனா வந்து வேக்யூம் கிரியேட் ஆகாத அளவுக்கு நான் கோபாலும் கணேசனும் நினைவு வரணும்னா இது ரெண்டு தான். நான் வந்து ரெண்டு பேருக்கு எனக்கு என்ன நினைவு வரும்னா அந்த வேக்யூம் கிரியேட் ஆகாம பார்த்து கொண்டு தோழர்கள் இருக்காங்க. நம்ம வந்து ராமன் உட்காந்து ரிப்போர்ட் எதிர்க்காக வாங்கிட்டு போயிருப்பாங்க. பட் இது வந்து அப்படி கிடையாது. அந்த வேக்யூம் கிரியேட் ஆகாமல் பார்த்து கொண்ட ரெண்டு தோழர்கள் வந்து நான் வந்து என் கண் முன்னே, அதாவது என் பணி, அதாவது என் கடன் பணி செய்து கிடப்பது. கோபால் பார்க்கும்போது எனக்கு அதான் ஞாபகம் வருது. என் கடன் பணிக்கு இருக்குது. கணேசன் சாரும் அதான் ஞாபகம். ரெண்டு பேரும் பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் வந்து இந்த வார்த்தை என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிற ஒரு வாக்கியம் வந்து எனக்கு வந்து எப்போதாலும் வந்து ஒரு ஒழிச்சுட்டே இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து சப்ஜெக்ட் டீப் நாலேஜ், அது வந்து மற்றவர்களுக்கு வந்து பகிர்ந்து கொள்வது, அதை எப்படி வழி நடத்துவது அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை வந்து தோழர்கள் வந்து பண்ணியிருக்காங்க. இன்று ஓய்வு தோழர்கள் அனைவருமே வந்து ஸ்டால்வார்ட்ஸ் தான். நீங்க சுகந்தி ரவி சொல்லும்போது நான் ஒரே விஷயம் வந்து ரவீந்திரன் விட்டுட்டாரு. என்னன்னு கேட்டா ஒவ்வொருத்தரையும் கமிட்டி மெம்பருக்கு கமிட்டி உள்ள வாங்கன்னு கூப்பிடுவோம் அவங்கள. அவங்க ஆனா வந்து வரல. கடைசி வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், கடைசி வரைக்கும் அவங்க வரல. இருந்தாலும் நான் வந்து என்ன சொல்றேன்னா MCA நாங்க பார்த்த MCA அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வந்து அத்தனை பேரும் இவங்க காந்திமதி மேடமும் நான் வந்து பேர் எழுதி கொடுத்துருக்கேன். பார்ட்டிசிபென்ட்ஸ் இந்த ஆஃப் டே வாக் அவுட் ஆர் ஸ்ட்ரைக். எனக்கு இதுல வந்து ரொம்ப பெருமையா சொல்ல வேண்டிய விஷயம் தோழர் உதயகுமாரும் லட்சுமண் அம்மா தான். எந்த மீட்டிங்கா இருந்தாலும் சரி, எந்த டெமான்ஸ்ட்ரேஷன் ப்ரோக்ராமா இருந்தாலும் சரி, இல்லது ஒரு ஆஃப் டே வாக் அவுட்டா இருந்தாலும் சரி, இல்ல ஒன் டே ஸ்ட்ரைக்கா இருந்தாலும் சரி, இவர்கள் பெயர் வந்து எப்பொழுதுமே வந்து எனக்கு வந்து ஒரு ஏன்னா அவங்களுக்கு 16 பார்ட்டி பத்தி என்னன்னு தெரியாது, பே பாரிட்டி சென்ட்ரல் செக்ரட்டரியேட் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் இந்த 16 பார்ட்டி பே பாரிட்டிக்காக நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்றோம்னு சொன்னாக்க அவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த ப்ரோக்ராம் அத்தனையும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க. ஆனா நான் எது சொல்றேன்னா இதனோட நம்மளோட இந்த ஒரு சங்கத்தின் வெற்றி என்னன்னு கேட்டேன்னா நீங்க வந்து ஒரு சூப்பர்வைசராகவோ ஒரு அசிஸ்டன்ட் சூப்பர்வைசராகவோ அவங்க வந்து ரிட்டையர் ஆகி போவது என்பது இந்த சங்கத்தின் வெற்றியாக வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து பாக்குறேன். அததான் வந்து எனக்கு எப்போதும் உதயகுமார் எனக்கு எப்போ ஞாபகம் வருவாங்க. காந்திமதி மேடமும் அதே தான் எனக்கு இது. அடுத்தது வந்து இப்போ தோழர்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னு சொல்லும் போது எப்பொழுதுமே வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து இந்த அலுவலகம் சரி, கூட இருந்த தோழர்களும் சரி, அவர்களை வந்து எப்போதும் வந்து அவர்களுக்கு வந்து நம்ம வந்து அவங்களுடைய சீட் ஒர்க்கை பார்ட்டிசிபேட், அதாவது ஷேர் பண்ணிட்டு அவங்கள வந்து எப்போதுமே நம்ம முன்னெடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு வந்து எல்லாருக்கும் வந்து இருக்கிறது. அதை எல்லாரும் ஆல்ரெடி செஞ்சிருக்கோம். இனிமேலும் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனை வளர்த்து விடுவது என்பது எல்லோருக்கும் வந்து மிக வந்து ஒரு பெருமையான விஷயமாக எல்லாரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். கடைசியாக தோழர் நர்மதா பத்தி நிறைய வந்து ரவீந்திரன் சொல்லிட்டார். பட் இருந்தாலும் வந்து நான் ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் நான் வந்து பகிர்ந்துக்க விரும்புறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த அலுவலகமோ இல்ல இந்த சங்கமோ என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க இவங்க எல்லாம் வந்து எப்படி வந்து ஒரு அடுத்த சந்ததியை இந்த ஆபீஸ்ல அலுவலகத்தில் எப்படி வளர்த்து விட்டார்களோ அதே போல இதை வந்து ஒரு குடும்பமாக ஒரு நலம் விரும்பியாக இந்த சங்கமும் இருந்திருக்கிறது. நர்மதா வந்து இதை மீறி, அதாவது பெண் ரீதியான பெண்களுக்கு உண்டான உரிமை போராட்டத்தை வந்து இது மட்டும் கிடையாது எல்லா இடத்தையும் நடத்திருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நானும் நர்மதாவும் ஒரு சின்ன விஷயத்துக்காக, அதாவது நம்மளுடைய அலுவலகத்தில் வேலை செய்த ஒரு உறுப்பினர் அவர்களுக்கு வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறதுனால நாங்க என்ன நினைச்சோம்னாக்க சரி அவங்க வந்து வீட்லயே போயிட்டு நம்ம வந்து கொஞ்சம் வந்து கவுன்சிலிங் வந்து கொஞ்சம் வீட்லயே அவங்க அரேஞ்ச் பண்ணி நாங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம அலுவலகத்தில் நாம இந்த சப்போர்ட்டே செய்வோம். எது சொல்றாலும் இந்த அலுவலகம் அது செய்தது அசோசியேஷன் செய்தது. எந்த நீங்க உடல் ரீதியான ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரி, மன ரீதியான கஷ்டமா இருந்தாலும் சரி, நம்ம நிறைய பேர் வந்து பிசிக்கலி ஆர் வந்து வீட்லயே நிறைய வந்து ஒரு கஷ்டங்களை வந்து அனுபவிச்சுட்டு வரும்போது இந்த அலுவலகத்தில் உள்ள தோழர்கள் இல்ல இந்த சங்கத்தில் உள்ள தோழர்கள் அனைவரும் வந்து நமக்கு வந்து உறுதுணையாக இருந்து நம்மை வந்து பர்சனலாவும் வழிநடத்தி போயிருக்கோம் அப்படிங்கறதுதான். என்ன சொல்ல வரேன்னா நாங்க வந்து அவங்க குடும்ப உறுப்பினரை வந்து சந்திக்க போன போது அவர் வந்து இமீடியட்டா நாங்க சொன்னோம் இது மாதிரி பவ்யமா இந்த மாதிரி ஒரு சின்ன இது இருக்கு, அவங்கள நாங்க முடிஞ்ச அளவுக்கு நாங்க ஆபீஸ்லயும் கொஞ்சம் அவங்களுக்கு எப்படி வந்து சப்போர்ட் பண்ணுவோம், அதே போல வீட்லயும் வேற ஏதாவது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வேணுமா கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு குடும்ப உறுப்பினரை பார்க்க போனோம். அவர் பிரைவேட்ல எது சொல்றாருன்னா பிரைவேட்ல ஒர்க் பண்ணவரு
உங்களுக்கு எல்லாம் ஏடி சார்ஸ்ல வேற வேலையே கிடையாதுல்ல. லஞ்ச் ஹவர்ல உங்களுக்கு இதுதான் டிஸ்கஸ் பண்றதுதான் வேலையா? அவ்வளவு வந்து ஒரு மன வேதனையோட நாங்க ஏன் கம்பேர் பண்றோம்னா பிரைவேட் செக்டாருக்கும் நம்மளுடைய ஏஜி அலுவலகத்திற்கும் உள்ள பரந்த வேறுபாடு இது. நம்ம ஒரு குடும்பமாக இது வழிநடத்தி போகக்கூடிய ஒரு மெம்பர்ஸ் உள்ள அலுவலகமாகட்டும் இல்லை அசோசியேஷன். ஏன்னா அந்த வார்த்தையை கேட்டுட்டு நாங்களும் அந்த கொஞ்சம் கஷ்டமா தான் வந்தோம். இருந்தாலும் அதாவது அலுவலகத்துக்கு அவங்களுக்கு என்ன சப்போர்ட் நம்ம கொடுக்கணுமோ, அதாவது அட்லீஸ்ட் ஒரு ஈஸிங் செக்ஷன் வாங்கி கொடுக்கறது, கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வச்சு அவங்களை கொஞ்சம் மூவ் பண்ண வைக்கிறது. சோ இப்படியாக பட் எல்லாம் அல்டிமேட்டா நல்லபடியா முடிஞ்சது, அது வேற விஷயம் வச்சுக்கோங்களேன். அது மாதிரி ஒரு பிரைவேட் செக்டாரில் இருந்து மாறுபட்ட, ஏன்னா அடுத்த வேற ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் கவர்மெண்ட் ஆபீஸ்ல கூட நான் இதெல்லாம் இன்கம் டாக்ஸ் போயிருக்கேன், இதெல்லாம் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் கிடையாது. சோ இந்த அலுவலகம் மட்டும் தனக்கே குறித்தான சந்ததியை வளர்த்து விடுவது, தோழர் தோழியர்களை பார்த்துக் கொள்வது, உடல் நலனை பார்த்துக் கொள்வது. சோ இது இந்த அலுவலகத்துக்கே உண்டான எப்போதுமே ஒரு ட்ரேட்மார்க். அதை நான் இப்பவும் பார்க்கிறேன். தோழர் நர்மதா மூலியமா இதை நான் இந்த கூட்டத்தில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இன்று ஓய்வு பெறும் தோழர்கள் அனைவரும் இந்த காலம் they should lead a healthy, happy, retired life. Thank you. Thank you, madam. அடுத்த மூத்த தோழர் ஜிஎஸ் அவர்கள் சுப்பிரமணியம். எப்போ மாமிசா இருந்தாரு கேட்டா பேங்க் போனாரு. பல வருடங்கள் கோபாலோட பழகிருக்கேன். சரா அண்ட் எஸ்டிஆர்ஏல ஒரு ஆஃபீஸ் போகணும். எஸ்டிஆர்ஏல ஒரு ஆஃபீஸ் போகணும். எஸ்டிஆர்ஏல ஆஃபீஸ் பண்ணும்போது என்னது நீங்கள் இவ்வளோதான் பேர ஆகிருக்கீங்க, நீங்கள் இன்னும் வரைக்கும் டைம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் இன்னும் கூட பேர ஆகிடுவோம் சொல்லி 6 அடிச்சாரு. அது மாற்றவே முடியாது பூந்தமல்லி ஆஃபீஸ். அதனால அவ்வளவு திறமையான ஆட்கள் நம்ம இழக்கிறோம். பட் இதெல்லாம் காலத்தின் எல்லாமே ரிட்டையர் ஆகிட்டு தானே. அப்போ நீடோடி வாழ என்னை வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ சார். அடுத்து நம்முடைய எஸ்ஏஓ சங்கத்தின் செயலாளர் ரமா மேடம் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்று பணி ஓய்வு பெறும் அனைவருக்கும் நல்லபடியான ஓய்வு வாழ்க்கை அமைய முதற்கண் வாழ்த்துக்கள். இவர்களை ஓய்வு பெற்று இன்று ஓய்வு பெறும் இவர்களை பத்திரமாக வீட்டுக்கு அழைத்து செல்வதற்காக வந்திருக்கும் உறவினர்களுக்கு வரவேற்பு. ஒரு 38-40 வருஷம் ஏஜிஎஸ் ஆபீஸ்க்காக அவங்க நீங்க ஸ்பேர் பண்ணிருக்கீங்க. இன்றைக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விழாவை எடுத்து மனமாற வாழ்த்தி உங்களிடம் திருப்பி ஒப்படைக்கிறது அலுவலகம். அவர்களை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். பாலு நாங்கெல்லாம் ஜாயின் பண்ண போது 1989 ஜாயின் பண்றோம். பெரியார் பள்ளிக்கு தான் ஜாயின் பண்ணோம். ஆடிட் பொறுத்த வரைக்கும் அது ஒரு அட்மின் மட்டும் ஒரு தனியா கேபின்ல இருப்பாங்க. அந்த கூட்டுக்குள்ள இருக்கவங்க நாங்கெல்லாம் சொல்லுவோம். அவங்கதான் நிறைய இப்ப ஒவ்வொருத்தா ரிட்டையர் ஆகிருக்காங்க. அன்னைக்கு அவரும் கார்த்திக் குமார், இன்னைக்கு கார்த்திக் குமார் பிஏஜியா அக்கௌண்ட்ஸ் ரிட்டையர் ஆகிறாரு. இவங்கெல்லாம் அந்த காலத்து அந்த சாக்லேட் பாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த இளமை மாறாம இன்னைக்கு பாலு இருக்காரு. அவர் இவ்வளவு சீக்கிரம் ரிட்டையர் ஆவான்னு நான் ரொம்ப லேட்டா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். சொசைட்டில 2 டேர்ம் டைரக்டரா இருந்திருக்காரு. மிகச்சிறந்த நண்பர். அன்றைக்கு நடந்த போது கூட அவ்வளவு அழகா ரொம்ப நல்ல ஆபீசர், நல்ல வேலையாள். செக்ஷன்லயே உட்காந்துருவாராம். ஏன்னா நான் தள்ளி இருந்தா கூட வேகமா நடக்காது, செக்ஷன்ல உட்காந்தா வேலை வேகமா நடக்கும் அப்படிங்கிறதுக்காக செக்ஷன்ல உட்காந்து அந்த வேலையை வாங்கி அப்படின்னு சொன்னாங்க. நல்ல பணி அமைய வாழ்த்துக்கள். அவருடைய பிரதரும் நம்ம ஆபீஸ் தான் ஒர்க் பண்றாரு முரளி. அடுத்தது உதயகுமார் சார். இவங்கெல்லாம் ரொம்ப அதிகமா பாப்புலரா இல்லாட்டியும் இவர்களை மாதிரியானவர்கள் வேலை செய்யும் போதுதான் முழுமையா ஒரு வேலை நடக்கும். இன்றைக்கு ஒரு டிஸ்பேச் செக்ஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. என்னதான் வேலை செஞ்சாலும் அது இந்த ஆபீஸ் விட்டு வெளியே போகணும்னா இவர் வேலை செய்யணும். அது மாதிரி எல்லாருமே முக்கியமான பணியை தான் செஞ்சுட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பணியில் ஈடுபடுத்தி இன்றைக்கு ரிட்டையர் ஆறாரு. அவங்க குடும்பம் வந்திருக்காங்க. அவருக்கு முன்னாடி வாழ்த்துக்கள். எம்பி சங்கர் சார் ஸ்போர்ட்ஸ் பர்சன். 3rd floor C blockல நாங்க ஒர்க் பண்ணிருக்கோம். நிறைய பார்த்திருக்கோம். ஆனா பேசினதே கிடையாது, ரொம்ப பேச மாட்டோம். பட் இந்த புன்னகை மட்டும் உண்டு. ஆர்கனைசேஷன் அசோசியேஷனா நாங்க மொபிலைசேஷன் போகும்போது தான் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். கூடவே பயணிச்சவங்க தனிப்பட்ட முறையில் இப்படிதான் சொல்ல முடியாது. அவருக்கும் வாழ்த்துக்கள்.
சுகந்தி ரவி, இவங்களெல்லாம் பத்தி சொல்லணும்னா சரியான வாலு. அவங்க வந்து நான் WD2ல வந்து பெரிய இதுல தேர்ட் ஃபிளோர் சி பிளாக்ல வரேன். WD3ல மல்லிகா மேடம் AAO, சுகந்தி ரவி, மீனா போத்தன், அப்புறம் ராதிகா சுனில், லதா ராஜகோபால், இன்னும் யாருப்பா இன்னும் பெரிய குரூப். நான் வந்து இங்க உட்காந்து நாங்க ரொம்ப எங்க செக்ஷன்ல எல்லாரும் கொஞ்சம் வயசானவங்களா அமைதியா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. உட்காந்து படாம ஒரு பெரிய வெளிச்சம் சிரிப்பு சத்தம் கேட்கும். மேரேஜ் செக்ஷன் எல்லாரும் சிரிப்பாங்க. நாங்களா போய் என்னதான் எதுக்குதான் சிரிக்கிறீங்க, கொஞ்சம் சொல்லிதான் சிரிங்க அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளவு லைவ்லியா அந்த வீதியே வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு ஒவ்வொருத்தரையா தூக்கி போட்டு எல்லாம் பண்ணாங்க. அது யூஸ்வலா வந்து எங்கேயாவது வந்து ஒரு 4 பேர் ரொம்ப சந்தோஷமா இருந்தா அவங்க பிரிச்சு போறதுதான வேலையா இருக்கும். அந்த அட்மின்ல தான் இன்னைக்கு அந்த அட்மின்ல தான் இன்னைக்கு அவங்க ரிட்டையர் ஆனாங்க. ஆனா ரொம்ப சின்சியராக வந்து எப்ப பார்த்தாலும் டேட்டா தான் போறாங்க. இப்போ இன்னும் அவங்க செய்யற வேலைக்கு சரியான ஹேண்ட் கிடைக்கல. அதனால அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள் வந்து அந்த வேலையை ஹேண்ட் ஓவர் பண்ற வரைக்கும் ஷீ வில் கம் அப்படிங்கிற மாதிரி தான் புரியுது. அதோட எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. அவங்க வந்து MCA-வோட அவங்க வந்தாங்களா போனாங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு டிராமா போட்டிருக்கோம். அப்ப வந்து அந்த பேர் என்னன்னா பெண்கள் ரொம்ப சீக்கிரமா இறந்து போயிட்டு இருந்தாங்க ஸ்ட்ரெஸ்ல. அதுங்க ரொம்ப வாட்டும் போது நாங்க யோசிச்சோம் நம்ம வந்து ஹெல்த்தை பத்தி பேசலாம் அப்படின்னும் போது சுகந்திரி, நானு, சித்ரா, இந்த ஷோபா புஷ்பத்தெல்லாம் எங்களையெல்லாம் கூட வந்து காட்டாமணி மேடம் அந்த உட்கார்ந்து அதை டெவலப் பண்ணும்போது அவங்க எல்லாம் பண்ண அட்டகாசம் கொஞ்சம் கொஞ்சம் சொல்ல முடியாது. அவ்வளவு என்னுடைய ஹஸ்பண்டா பண்ணிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இப்படி ஒரு ஹஸ்பண்ட் எல்லாருக்கும் எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு ஃபீல் பண்ற அளவுக்கு அவ்வளவு கேரிங் ஹஸ்பண்டா அப்படியே டெவலப். நாங்க எந்த ஸ்ட்ரிக்டும் கிடையாது, இவள் தான் அப்படின்போது தானா டெவலப் பண்ணி ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து அப்பெல்லாம் வந்து பேஷன் பிளஸ் எல்லாம் தெரியாது. ஆனா வெங்கட்ரமணி தெரியல, அவர் அதை வந்து பதிவு பண்ணி ரொம்ப லேட்டா ஒரு 10 வருஷம் கழிச்சு எனக்கு கூட வந்தது. ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது மலர் நினைவுறது. ஆனா அதுக்கப்புறம் எங்களால பண்ண முடியல. அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்வாங்க. காந்திமதி வந்து அந்த சிரிப்பு தான். நாங்களாம் ஒன்னாதான் அதே தான் திருப்பி பரியாத்திரிலேருந்து தேர்ட் ஃபிளோர் சி பிளாக் ஒன்னா ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் அது ஒரு புன்னகை தான். ரொம்ப லிமிட்டா தான் பேசுவாங்க. ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் தான். ஆனா அவங்களுக்கு ஒரு ஸ்கூல்மேட் வந்து வந்திருக்காங்க அவங்களுக்காக மலையாளத்துல இருந்து. வந்து அவங்க பேர் வசந்தியா. வந்து ஆனா எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு, அவங்களுக்கு வந்து அவங்க செக்ஷன்ல வந்து ஒரு டேபிள் சேர் சரியா அமையல. அதுக்கு அவ்வளவு ஃபைட் பண்ணாங்க. அப்ப இவங்கெல்லாம் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்லாம் நான் யோசிச்சிருக்கேன். சோ தனக்கு வேண்டியதும் கிடைக்கணுன்றதுக்கு அந்த ஃபைட்டிங் கெப்பாசிட்டி இருக்கிற ஆள் தான். ஆனா வந்து அவங்க அமைதியா இருக்காங்க. அவங்க வந்து தன்ன மாதிரி ஒரு அமைதியான ஒரு மருமகனை இந்த ஆபீஸ்ல தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒரு கிரிக்கெட்டர் அஸ்வின் பாராட் வந்து அவங்களோட சனிங்களா. லக்ஷ்மம்மா எல்லாம் லோயர் லெவலில் வந்தா கூட ஒரு அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் அப்படின்னும் பொழுது அதற்கான தகுதியை தனக்கு வளர்த்துக்கிறவங்க. சொல்லிக் கொடுங்க, நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம்லி ஆகட்டும் எதுலையுமே அந்த வேலையை கத்துக்கிட்டு அவங்க வந்து ரொம்ப அழகா கௌரவமா இன்னைக்கு வந்து ரிட்டையர் ஆனாங்க. வாழ்த்துக்கள். கோபால் சார் ஒரு டீச்சர் அண்ட் எல்லாமே நல்ல ஸ்டால்வார்ட் ரிப்போர்ட்ஸ்ல இருந்தாரு. நாங்க ஒரே ஒரு கிளாஸ் RA எக்ஸாம் போது ITRA வந்து ஒரே ஒரு கிளாஸ் அவரோட செக்ஷன்ல உட்காந்து இதுதான் ஒரு மணி நேரம் தான் இதெல்லாம் தான் முக்கியம் அதை மட்டும் தான் படிச்சோம். நாங்க அந்த பேப்பரை பாஸ் பண்ணிட்டோம். வேற எதுவும் வந்து கோபால் தான் நல்லா சொல்லித்தர அவர்கிட்ட படிக்கலாம் அப்படிங்கிற நாலேஜ் எனக்கு இருந்தா வந்து அந்த ஒரு ITRA பேப்பருக்கு நான் அவர்கிட்ட கிளாஸ் போயிருக்கேன். இப்ப நன்றி சொல்லிக்கிறேன் கோபால் சார். எப்பவுமே பார்த்தா ரொம்ப ஜாலியா பேசுவாரு, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசுவாரு. ஒரு என்ன சொல்ற கலகலாக இருக்கக்கூடிய ஒரு ஆபீஸ் வந்து ஒரு கலகலப்பான ஒரு பர்சனை வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் PS கணேசன் சார் என்னோட முதல் குரு அவர் தான். வந்து சார் தான் அவரோட சீட்லயே உட்காந்து நாங்க ஒரு 4 பேர் உட்காந்து எக்ஸாம் சொல்லி கொடுத்தாரு. அந்த எக்ஸாம் மணிவில தான் அவர் தான் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் கூட நான் வந்து கொஞ்சம் வித்ரா பண்ணிக்கலாம் எனக்கு ஒரு ஃபேமிலி சிச்சுவேஷன் போது மூணும் அதுக்கும் சம்பந்தம் எஸ்ஐஸ் எழுதுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது ஒரு தூண்டி விட்டாரு. அந்த பிரிலிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ணதுனால தானே இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். சூரி நல்லா பேசுவாரு, என்னன்னு தெரியல இப்போ ரொம்ப அமைதியாயிட்டாரு. நீங்க பார்த்து அவ்வளவு பேசுவாரு, ஒரே கலகலா பேசுவாரு. அதே
தேர்ட் ஃபோர்த் சீட்டாகலாம் நகராசங்கள் எல்லாமே தேர்ட் ஃபோர்த் சீட்டா காட்டுறது தான். அவரும் வந்து தன்னுடைய வாழ்வில் வந்து நல்ல நல்ல வாழ்வில் அமையா நர்மதா. நான் எதை பேச எதை இல்லை. எங்களோட ஜேர்னி வந்து ரொம்ப பெருசு கூடவே போனது. அவங்க வந்து நான் மட்டும் இல்ல, நீங்க கணேசன் சார ஆபீஸ்ல எல்லாருக்கும் தெரியும், அக்ஷயாவை ஆபீஸ்ல எல்லாருக்கும் தெரியும். இன்னும் அவங்க அம்மா கூட இன்டைரக்டா இந்த ஆபீஸோட கனெக்ட் ஆயிருக்காங்க. எப்படின்னா அக்ஷயா குட்டி பொண்ணா இருக்கும்போது வேலு நாச்சியாரா இன்னும் பல விஷயங்கள் பண்ணும்போது அவளுக்கான மேக்கப் எல்லாம் போட்டு கொடுத்ததெல்லாம் அவங்க அம்மா தான். இவங்க எழுதி கொடுக்கணும், அவ படிச்சு மனப்பாடம் பண்ணி வந்து சொல்லணும். பட் அவளை ரெடி பண்ணி ஒரு வேலு நாச்சியாரால என்ன மாதிரி நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி அவளை ரெடி பண்ணி கொடுத்தது நர்மதாவோட அம்மா தான். சோ எல்லாருமே இந்த ஆபீஸ்ல வந்து ஒரு என்ன சொல்றது, மிக அவங்களையும் சேர்த்து நான் மட்டும் உழைக்கல, இந்த ஆபீஸ்ல எல்லாரையும் உழைக்க வச்சவங்க. கணேசன் சார் வந்து ஹைகோர்ட்டா ஏஜி சாப்ஸா அப்படின்ற நம்ம நினைக்கிற அளவுக்கு நமக்குலாம் கூடவே இருந்து பல விஷயங்கள் ஹெல்ப் பண்ணிருக்காரு. டெல்லிக்கு வந்து பென்ஷனுக்காக போகும்போது ட்ரெயின்ல நாங்கெல்லாம் போறோம். நம்ம ஆபீஸ் நோட்டீஸ் ட்ரெயின் ஃபுல்லா அவரும் அக்ஷயா விநியோகிச்சாங்க. அந்த அளவுக்கு வந்து இன்வால்மெண்டோட இருக்கிறவங்க. வாழ்த்துக்கள். அக்ஷயா வந்து அவருடைய கரியர் அவ எப்படி விரும்புறாளோ அந்த மாதிரி அமையணும். நர்மதாவும் நானும் ஒன்னாவே போறது நீங்க பாத்துருக்கீங்க. எங்கெல்லாம் பார்த்து சில தோழர்கள்லாம் கேள்வி பண்ணுவாங்க, ஒரு ஏ லெவலா இருக்காங்க அப்படின்லாம் கேள்வி பண்ணுவாங்க. ஆனா நாங்க எதிரெதிர் அணியில வந்து பட்டிமன்றம் பேசியிருக்கோம். ஒரு பக்கம் நான் இங்க இருக்கோம், ஒரு 2 பட்டிமன்றம் அவங்க சொல்லுவாங்க. இல்ல இல்ல நம்ம நான் கூட யோசிப்பேன், இல்ல இல்ல நம்ம அப்பதான் வந்து பேசுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு என் சைடு என்னென்ன பாயிண்ட் அதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுப்பாங்க. பிகாஸ் அவங்க வந்து பட்டிமன்றத்துல வந்து தேர்ந்து வந்தவங்க. நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் வரேன், உனக்கு இந்த பாயிண்ட் எல்லாம் பேசு அப்படின்னு சொல்லி கொடுத்து எதிரணிக்கு பாயிண்ட் சொல்லி கொடுத்து அந்த அணியில பேசினா சொல்லிட்டு அந்த ஒரு அனுபவம். ரெண்டாவது வந்து ஒரு வாழ்க்கையில வந்து நல்ல தனங்கள்னு ஒன்று இருக்கு இல்லையா. நம்ம பாத்தீங்கன்னா நம்ம சுத்தி நிறைய வேண்டாத்தனங்கள் இருக்கும், ஆனா நல்ல தனங்கள்னு நிறைய விஷயம் இருக்குல்ல, அதை தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆபீஸ்ல இவ்வளவு பெரிய ஆபீஸ்ல நிறைய லேடிஸ் ஒர்க் பண்ற இடத்துல ஒருத்தரை பத்தி ஒருத்தர் காசிப் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு சிச்சுவேஷன் ஒவ்வொரு மாதிரி, இது எல்லாரும் கத்துக்கணும். லேடிஸ் ஒருத்தர் காசிப் பண்ணக்கூடாது, ஒவ்வொரு சிச்சுவேஷன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சோ முடிஞ்சா அவங்க போய் ஹெல்ப் பண்ணலாம், இல்லைன்னா அவங்களை பத்தி பொருளி பேசக்கூடாது அப்படின்றது வந்து ரொம்ப வலியுறுத்தி எங்கிட்டே பேசிருக்காங்க. நிறைய பேசிருக்கோம், நிறைய விமன் இஷ்யூ நாங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நாங்க அந்த காலத்துல டிஸ்கஸ் பண்ணலாம், இது யாராவது செஞ்சுட்டு இருக்காங்க. நிர்பயா கேஸ் வரும்போது நாங்க சொல்லுவோம், நல்ல இரவுல வந்து பெரிய ப்ரொசெஷன் போகணும் அப்படின்னு நாங்க 2 பேரும் எத்தனை வருஷம் முன்னாடி பேசினது. இன்னைக்கு வெளியில வந்து சில அமைப்பு, பெண்கள் ஒரு அமைப்பு இருக்கு, அவங்க அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி இன்னைக்கு பொதுவெளியில பெண்கள் வந்து போய் அங்க போய் நம்ம வந்து ஆண்களுக்கு இடையா நமக்கும் பொதுவெளி உண்டு அப்படிங்கிற மாதிரி சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. சோ என்னைக்கும் நம்ம பேசுறது இந்த காற்று வெளியில போய் யாரோ ரீச் ஆகி அதெல்லாம் நடக்கிறது, அந்த விஷயத்துல ரொம்ப சந்தோஷம். நிறைய பேசிருக்கோம். இதே அசோசியேஷன் வந்து அவ்வளவு மணிக்கணக்கா வந்து 7 மணி 8 மணி நின்று பேசி உட்காந்து பேசி அப்புறம் கணேஷ் வந்து கூட்டிட்டு போவார். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்த சங்கம் தான். அன்றைக்கு வந்து இவங்க எல்லாம் வந்த போது யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்தாங்க, சங்கத்தை ஈடுபட்டாங்க. இன்னைக்கும் யங்ஸ்டர்ஸ் நிறைய இருக்காங்க, ஆனா நமக்கு கம்யூனிகேஷன் கேப் இருக்கு. அவங்க எப்படியும் இங்க உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கறத நான் வந்து இங்க இருக்கிற சங்கத்துக்கு கேட்டுக்கிறேன். இன்னும் ஒரு விண்ணப்பம் என்னன்னாக்கா, நமக்கு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட், ஏன்னா இவங்க நிறைய இருக்கு பேசுறதுக்கு, பட் எல்லாருமே அவசரமா பேச வேண்டியதா இருக்கு. அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷனும் நடத்த வேண்டியதா இருக்கு. நிறைய ஆட்கள்னா அங்கேயே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால நம்ம அசோசியேஷன் இதை வந்து ஒண்ணு காலையில ஏதாவது நடத்த முடியுமா, இல்ல ஒரு நாள் முன்னாடி நடத்த முடியுமா அப்படிங்கிறத பத்தி யோசிக்கணும். இப்ப நடராஜன் சார் பேசும்போது அவரும் அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. அது ரொம்ப என்ன ரெக்வஸ்ட்னாக்கா, குடும்பங்கள் வந்து 2 நாள் நடத்தினா 2 நாளுக்கும் வரணும். ஏன்னா அதையும் யோசிக்கிறோம், இவங்கெல்லாம் 2 நாள் வருவாங்களா அப்படிங்கிற யோசனை வரும். சப்போஸ் அசோசியேஷன் வேறு ஒரு நாள் நடத்தினாலும் அதுக்கும் நீங்க கோஆபரேட் பண்ணி எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சங்கத்துடைய பிரசிடென்ட், ஆல் இந்தியா அசோசியேஷனுடைய விமன் சப் கமிட்டியோட கன்வீனர் இன்னைக்கு ரிட்டையர் ஆனாங்க. அவங்க இடத்த வந்து ஃபில் பண்றதுக்கு கண்டிப்பா யாராலும் முடியாது. ஒரு விதமாக ஒரு வலது கை இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கோட தான் இன்னைக்கு அவங்களுக்கு நான் வந்து ஒரு இந்த ஃபேர்வெல் கொடுக்குறேன். இருந்தாலும் மென்மே கம் மென்மே கோ அப்படின்னு நம்ம தலைவர்கள்லாம் சொல்லி கொடுத்ததுதான் யாராவது வந்து செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட மூத்த தோழர் பாவை பாலு என்பதை தொட்டிருக்கிறார். அவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, செல்லையா சார்
அவ்வளவுதான். அதை வந்து அவர் வந்து வாழ்ந்திருக்கிறார். மற்ற மூத்த தோழர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி இன்று ஓய்வு பெறும் அனைவருக்கும் இனிமையான வாழ்க்கை அமையவும். கர்ணாவும் உங்களுக்கு அடுத்த கரியர் அடுத்தது அசோசியேஷன் இருக்கு, அடுத்த போராட்டங்கள் இருக்கு, உங்க எல்லாத்துக்கும் உங்களை நீங்க நினைச்சுக்கணும். அப்படியே வீட்டோட முடிக்காம வெளியிலும் கொஞ்சம் உங்களை நினைச்சுக்கணும்னு கேட்டுக்கிட்டு நம்பிக்கை விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ மேடம். பெண்களை பத்தி காசு பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு ஆண்களுக்கு சாக்லேட் பாய்ஸ் எல்லாம் பேர் வச்சிருக்காங்க. தேங்க்யூ ரமேஷ் மேடம். அடுத்த தோழர்களை வார்த்தை பேசுவதற்கு நம்முடைய மூத்த தோழர் குமார் சார் அவர்கள். அன்புக்குரியவர்களே, நீங்க நீங்க 11 பேர் அவருக்கு யாருக்கும் எதுவுமே சொல்ல வேண்டியது. எல்லாருமே வந்து இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பிஸியா இருப்பாங்க. யாரும் ஓய்வு எடுக்க போவதில்லை. எல்லாரும் ஒரு விதத்துல எல்லாருமே ஒரு விதத்துல ஏற்கனவே ஒரு ஆபீஸ் இல்லாம வேற ஏதாவது பண்ணக்கூடிய ஆளுங்க. அதனால அவங்களுக்கு வந்து நான் போய் நீ ஓய்வு பெற்ற பின்னால சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது பண்ணிட்டு அப்படின்னா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இப்ப நான் இவங்க வந்து பாக்குறதோட காரணம் வந்து பெண்கள் வந்துருங்க, அது ஆக்டிவா இருங்க அப்படின்றதுக்காக தான். ஸோ இவங்களை வந்து பெரிய உபசார விழாவுக்கு நான் வரல, நான் வரவேற்பு விழாக்காக வந்திருக்கிறேன். ஏஜி பென்ஷனர்ஸ் ஃபோரம் சார்பாகவும் ஆல் இண்டியா சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷனர்ஸ் அசோசியேஷன் மூலமாகவும் இவங்க எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாரும் சாதனையாளர்கள் தான். சூரியன் எல்லாருமே சாதனையாளர்கள். கோபால் பத்தி ஏற்கனவே சொல்லிருக்காங்க. அதனால எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல இந்த அலுவலகத்துக்காக கடுமையாக உழைத்து இந்த அலுவலகம் மேம்பட பெரிதும் பாடுபட்டவர்கள். அதனாலதான் பல காலம் அவர்களை நினைவு வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்களோட கூட பணிபுரிந்தவர்களும் அவங்க விட்டு செல்ற அவங்களோட ரெக்கார்ட்ஸ் ஏற்கனவே ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து இவங்களை பற்றினா நாளுக்கும் பேசிட்டு இருக்கோம். ஸோ அலுவலகத்தை பற்றி நமக்கு இருக்கிற ஒரே குறை பல பேர் போயிடுறாங்கன்னா எப்படி இந்த அலுவலகம் சமாளிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான். அதுதான் அவங்க மென்மைக்கு அவங்க கொண்டு இருக்காங்க. யாருந்தாலும் அசோசியேஷன் ஒர்க்கர் ஆஃபீஸர் சம்படி விழிச்சு அதில் ஒன்றும் ஆட்சேபனை இல்லை, அதில் ஒன்றும் சந்தேகமும் இல்லை. இவங்க எல்லாருமே மறுபடியும் திருப்பத்திற்கு நான் சொல்றது, எல்லா இது ஓய்வு பெறக்கூடிய நண்பர்களை யார் பார்த்தாலும் சொல்றதுக்கு நீங்க வந்து ரொம்ப நம்ம வேலை முடிஞ்சு போச்சு, நம்ம குடும்ப இதெல்லாம் கூட முடிஞ்சு. நிறைய பேருக்கு குடும்ப பாரங்கள்லாம் கூட குறைச்சிட்டு இருப்பாங்க, எல்லாரும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க, ஏதாவது எல்லாமே ஒரு சில பேருக்கு ஒன்று அது பாக்கியத்து மாதிரி. ஸோ அந்த மாதிரி தொல்லைகள் உங்களுக்கு இனிமே இருக்க போறதில்லை, கவலைகள் எதுவும் இருக்க போறதில்லை அப்படின்றதுனால நீங்க சமுதாயத்துக்கு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்றத கிவிங் பேக் டு சொசைட்டி. சமுதாயம் நம்ம இந்த அளவுக்கு ஆளாக்கி இருக்கு, ஹவு டு கிவ் பேக் டு சொசைட்டி அப்படின்றதான் நம்ம பார்க்கணும். எல்லாரும் சுறுசுறுப்பா இருந்தீங்கன்னா இன்னும் உங்க காலம் இன்னும் 30 வருஷமாவது அட்லீஸ்ட் சுறுசுறுப்பா இதே இளமை தோற்றத்தோட எல்லாருமே இளமையா தான் இருக்காங்க. யாருமே வந்து ரிட்டையர் ஆகிற சூழ்நிலை இல்லை. அதனால இதே இது எல்லாம் பலவும் பெற்று நீங்க இன்னும் 100 ஆண்டு காலம் வாழணும்ன்றத இறைவனுக்கு என்னுடைய கோரிக்கையா கொடுத்துறேன். உங்க எல்லாருக்கும் நான் தனிப்பட்ட முறையில நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாரும் கூட ஏதோ ஒரு காலகட்டத்திலேயே நான் இருந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் இங்க வந்து ஆபீஸ் மேனேஜ்மெண்ட்ல இருந்ததுனால வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காவது அட்லீஸ்ட் நம்ம வந்திருப்பாங்க. அதே மாதிரி இடைப்பட்ட கொஞ்சம் குறுகிய காலத்துல வெப்பேருக்கும் ஒரு பொறுப்புல இருந்த அந்த பொசிஷன் வேக்கண்டாக போகுது. அதை தாண்டி ஆர்டிஐல இருந்தேன். அதனால வந்து ஏதோ ஒரு விதத்துல நான் எல்லாரும் வந்து தொடர்புல இருந்திருக்கேன்றது எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம். அதனால இந்த சந்தோஷம் இன்னும் நிலைக்கட்டும். நீங்களும் தொடர்புல இருங்க, எப்பவுமே விட்டுறாதீங்க, தொடர்பு விட்டுறாதீங்க, நண்பர்களோட தொடர்புல இருங்க. இந்த ஏஜஸ் பென்ஷனர்ஸ் ஃபோரம் உங்களுக்கு கண்டிப்பா வந்து அடிக்கடி உங்களுக்கு நினைவூட்டிகிட்டே இருக்கு. நம்ம வந்து கூடுறதுக்கு நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதனால வந்து ஏஜ் பென்ஷனர்ஸ் ஃபோரத்துலையும் ஆக்டிவா இருங்க.
நம்ம பென்ஷனர் நான் அப்புறம் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டும் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால வந்து ஆல் இண்டியா செட்டில்மெண்ட் பென்ஷனர் நம்ம ஆஃபீஸ்லேயே வந்து ஆஃபீஸ் வச்சுட்டு அதனால உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னாலும் நீங்கள் சொல்லலாம். ஏஜி பென்ஷனர்ஸ் பொறுத்து நீங்கள் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நம்ம நிறைய ப்ரோக்ராம்லாம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். பென்ஷனர்ஸ்க்காக என்னென்னலாம் நம்மளால் பண்ண முடியுன்றதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் நம்முடைய சீனியர் மெம்பர்ஸ் இன்னும் ஆக்டிவாக ஃபாலோலாம் வந்து இன்னுமே போய் இது சிஜிஹெச்எஸ்ல என்ன பண்ண முடியும், இப்போ கூட அந்த பஞ்சாயத்துக்கு போய் நிறைய பேசுவாங்க போய் என்னென்ன பண்ணணுன்றதெல்லாம். அதனால நம்ம ரிட்டையர் ஆகிட்டோம் அப்படின்றதுனால நம்முடைய சீனியர்ஸ் உட்கார்றது என்னென்னலாம் தேவை, பெண்களுக்காக என்னென்னலாம் தேவை எல்லாம் பட்டியல் போட்டு ஒவ்வொரு இதுலையும் பேசிக்கிட்டு கொண்டு போய் பேசிட்டு இருக்காங்க. நேற்று கூட ஒரு நீதிபதி வந்து பேசினாங்க. இதை பற்றிலாம் எப்படி எல்லாருமே பென்ஷனர் தான் ரிட்டையர் தனித்தனி யாரும் ஆடுறது எல்லாருக்கும் ஒரே பொதுவான ஒரு தேவைகள் கோரிக்கைகள் தான் இருக்குது கவர்மெண்ட்ல இருந்து. அதனால எல்லாமே நல்லா நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இருப்போம். எல்லாமே நல்லா நடக்கும். உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை மறுபடியும் பதிவு பண்ணிட்டு விடைபெறுகிறேன். தேங்க்யூ சார். அடுத்த மூத்த தோழர் பிஎம்எஸ் அவர்கள். மாலை வணக்கம். எல்லாரும் பேசிட்டாங்க. ரொம்ப டைம் இல்லாதனால பாலு, விஜயகுமார், கோபால் பாலு வந்து 2012 தெரியும். ஏன்னா இங்க ஆடி பண்ண அப்புறம் ரொம்ப வெரி ஸ்மைலிங் பர்சன். எதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. ஒரு வாட்டி ரொம்ப வெள்ளம் வந்துச்சுங்க. நானே அவருடைய 3 பேர் கார்ல டிராவல் பண்ணியிருக்கோம். ரொம்ப வெள்ளம் வந்துருச்சு. அப்புறம் வெயிட்ஸா போய் சேஃப் பண்ணி வந்தோம்னா அவங்க எவ்வளோ இறங்கிடுறாரு. இறங்கி அவர் சேஃபா சீக்கிரம் போயிட்டார். நாங்கள் ஒரு 3 மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு போய் என்ன சேஃபா எடுத்துட்டு போயிட்டார் வெள்ளத்துல. மாலுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டேன். அப்புறம் உதயகுமார் வந்து ஏஜி செக்ரட்டரி இருக்கும்போது திருவத்தூர்லேருந்து வருவார். டெய்லி காலத்தால் வந்து ஏஜி முடியா இருக்குதுல்ல. அப்போ நான் ரிப்போர்ட் செக்ஷன் தான் அடிக்கடி கான்டாக்ட் பண்ணுறது. உதயகுமார் அவரும் ஸ்ட்ரெயின் பண்ணி வருவார். அப்புறம் இப்போ ரீசெண்டாக இங்கே ஷிஃப்ட் பண்ணி கொடுத்தாரு. கிட்டத்தட்ட எல்லாரும் கோபால் பற்றி கேட்க வேண்டாம். கோபால் வந்து சிஎஸ்சி டைம் வந்தா கோபால் இருந்தா ஒரு வேலை நடக்காது. கோஆர்டினேஷன் வந்து இங்க சொன்னா இங்க முடியாது தெரியல. கோபால் வந்து டெல்லியில தெரியும். அதனால கோபாலை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ரிப்போர்ட்ஸ்ல வந்து சிஎஸ்சி டைம் வந்தாங்கன்னா எந்த விதமான ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாம அவங்க கொடுக்குற ப்ரெஷர் தான் தாங்கிட்டு சிரிச்சிங்கன்னா அவங்களுக்கு பதில சொல்லி அவங்க டேக்கிள் பண்ணி நல்ல விதமா அந்த ரிப்போர்ட்டை ஃபைனலைஸ் பண்ணி டைப் பண்ணுறதுக்கு விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேலண்ட் கோபால். நர்மதா வந்து மிக சிறந்த பேச்சாளர். இதை பற்றி ஆஃபீஸாளர்கிட்ட விடுவோம். நான் எந்த ஊர்ல போனாலும் அங்க போனா அவங்க எங்க மேல பேசிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல பேச்சாளர். அனைவரும் நீடில் வாழ்க எல்லாம் ஆண்டு பண்றாங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். அடுத்த தோழர்களை வாழ்த்து பெறுவதற்கு சித்ரா மேடம். அனைவருக்கும் மாலை வணக்கம். தோழியர்கள் பேசும்போது நிறைய சொன்னாங்க. இந்த மாதிரி இன்னைக்கு ஸ்டார் பால்ஸ் இவங்க எல்லாம் கிளம்புறாங்க. இப்போ பெரிய கேப் வந்து போயிடும் நம்ம ஆபீஸ்ல. இந்த இதை வந்து ஃபில்அப் பண்ணவே முடியாது. அதுல வந்து எனக்கு ஒரு சின்ன ரொம்ப அதே மாதிரி ரமா மேடம் பேசும்போது பாலு சார்ல ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தரை பத்தியும் நல்லா பிரீஃபா எல்லாத்தையும் சொன்னாங்க. இங்க இருக்கிற ஹீரோ ஹீரோயின்ஸ்ல எனக்கும் சில வந்து ஓரளவுக்கு நல்லா பழகி இருக்கேன். சொல்லும் போது மேம் சொல்லும் போது அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணது என்னன்னா இவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்டே இருக்காது. அந்த கேப்பை வந்து யாராலையும் ஃபில்அப் பண்ண முடியாது அப்படின்ட்டு. பட் இதுல வந்து எனக்கு தெரிஞ்சது என்னன்னா இங்க இருக்கிற ஹீரோல நம்ம கோபால் சார் வந்து இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டு தான் கிளம்புறாரு. ஏன்னா
அவரை பத்தி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அவர் எவ்வளவு பெரிய பட் என்னன்னா அவரு ரிப்போர்ட்ஸ்ல இருந்தது, இன்னும் மத்த இதுல இருந்தப்போலாம் அவருக்கு தெரிஞ்ச நாலேஜ வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுல எந்த ஒரு மிஸ் பண்ணவே இல்லை. அது எப்படின்னா NG3ல எனக்கு அவங்களுக்கு ஃபேர்வெல் கொடுக்க வரப்பதான் தெரிஞ்சிச்சு. பொதுவா இந்த வயசுல இருக்கிறவங்கள பத்தி ஃபேர்வெல் அப்போ பேசுறதுன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 வயசு 20 வயசு பெரியவங்க எல்லாம் கூட வந்து வாழ்த்துறதுக்கு வருவாங்க. பட் ஜெனரலா நம்ம பாக்குறது மிஸ் பண்றது என்னன்னா நமக்கு கீழே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து நம்மள விஷ் பண்ண வர்றதுங்கிறது ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் த ரேரா போயிடுச்சு. இப்ப கூட எல்லா பழைய ஆளுங்க தான் பார்க்க முடியுது. ஆனா டு மை சர்ப்ரைஸ் என்னாச்சுன்னா அந்த NG3ல சருக்கு ஃபேர்வெல் ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். அப்போ முக்கியமான பெரிய SEOs எல்லாம் வந்து சீனியர்ஸ் எல்லாம் லீவ்ல இருந்தாங்க. ஒண்ணுமே ஆர்கனைஸ் பண்றப்போ வந்து என்னடா இவருக்கு தெரிஞ்சவங்க சிவசைலம் சார்ல இருந்து எல்லாருமே வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருக்காங்க, இவரை பத்தி யாருதான் பேச போறாளோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்போ ஒரு சின்ன பசங்களும் அவரை பத்தி எவ்வளவு அட்மைர் பண்ணி பேசினாங்க தெரியுமா? இப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவு சீரியஸ் எல்லாம் வந்து எந்த ஒரு இன்ஹிபிஷனும் இல்லாம சார் எங்களுக்கு இவ்வளவு சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹாலை வந்துடுச்சு. அந்த அளவுக்கு அவங்க நாலேஜ் கேட்டி கொடுக்கும்போது ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் மாதிரியோ இல்லைன்னா எதுவும் இல்லாம லைக் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாரு. எங்களுக்கு இவ்வளவு பழகிறது வந்து இவ்வளவு கேப் இருக்குன்னு கூட எங்களுக்கு ஃபீல் பண்ணல. ஹி வாஸ் சோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னு அந்த பசங்க ஒவ்வொருத்தங்களும் from their heart சொன்னாங்க. சோ அப்படிப்பட்ட கோபால் சாரோட எனக்கு வந்து எந்த கனெக்ட் இல்ல, ஒரு சின்ன கனெக்ட் தான். அவரு சிஇடியோட எல்லா இதுவும் அவர் தான் வந்து நோடல் ஆபீசர்ன்றப்போ ஒரு சின்ன விஷயம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் டு எவ்ரிபடி. இந்த ரங்கோலி காம்படிஷன் எல்லாம் போடும்போது என்ன வந்து இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதுனால ஐடென்டிஃபை பண்ணிட்டு நீங்க கொஞ்சம் போடுங்க, கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கணும், கிரியேட்டிவிட்டி நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆடிட் 1ல இருக்கப்போ நான் அதை பல தடவை செஞ்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைமா ஆடிட் 2க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி இருந்தப்போ உனக்கு கோபால் சார் பத்தி தெரியவே தெரியாது. பட் ஸ்டில் அவர்தான் இப்ப நோடல் ஆபீசரா இருந்தாரு. எடை கொடுத்துருந்தாங்க. அந்த சிஇடி வரப்போ நல்லா இருக்கணும்ன்றதுக்காக ஆபீஸ்ல ஒர்க் பண்ணி இருக்கும்போது திடீர்னு கூப்பிட்டு 3 மணிக்கு மேல இது நீங்க அட்மிட் பண்ணிடுங்கன்னு சொன்னாங்க. அப்ப யூஸ்வலா வந்து ஒரு ஃபீமேல் டீம் இருக்கும், ஒரு உமன் டீம் இருந்துட்டு இதை பத்தி ஒரு டிஸ்கஷன் இருக்கும். சிஇடி விசிட்டப்போ இல்ல விமென்ஸ் டே ஃபங்க்ஷன் அப்போலாம் கூட we used to have one women team. They will discuss about everything and then proper arrange பண்ணி நைட் எல்லாம் பண்ணி 80 கூட வந்து விசிட்லாம் பண்ணுவாங்க. அந்தப்போ ஆல் ஆஃப் அ சடன் வந்து உடனே ஒரு வெள்ளை கலப்படி தூக்கி கொடுத்து நீ பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. என்ன அது ஆபீஸ் புதுசு ஜடாங்கிற ஏஜி வேற அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது. இன்ஸ்பைட் ஆஃப் தட் சார் தான் நோடல் ஆபீசர்ன்றப்போ பார்த்தாரு, இன்ஸ்பெக்ட் பண்ணாரு, நல்லா இருக்கு. ஆனா சின்ன ஒரு மிஸ்டேக் அப்படின்னா என்னடா இது நோடல் ஆபீசரா இருக்காரு பயந்து இருக்கிறப்போ என்ன பண்ணாருன்னா இது ஒரு வெல்கம்ங்கிற மாதிரி ஒரு ஒயிட் ஸ்ப்ரெட் பண்ணி அதை குட்டியா 2-3 கலர் சுத்தி வெல்கம்னு ஒன்று கார்பெட் மாதிரி போட்டுங்க. அப்போ இங்க வந்து ஏதாவது ஒரு ஃபேஸ் போட்டு வணக்கம் சொல்ற மாதிரி சொல்லுங்க போடுங்க அப்படின்னாரு. அந்த சின்ன இது என்னாச்சுன்னா அவ்வளவு வருஷம் வந்து எல்லாரும் நல்லா இருக்கேன்னு இன்ஸ்பைர் ஆகி அப்ரிஷியேட் தான் பண்ணியிருக்காங்க, போட்டோஸ் எடுத்திருப்பாங்க. பட் தட் பர்டிகுலர் அக்கேஷன் இவர் கொடுத்த அந்த சின்ன ட்விஸ்ட்னால என்னாச்சுன்னா டெப்டி சிஏஜி அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனதோட மட்டும் இல்லாம அந்த ஸ்ட்ரிக்ட் ஏஜி கிட்டக்க இன் பர்சன் லெட்டர்ல வந்து ரைட் ஹீரோட்ட லைக் இது வந்து ரொம்ப நல்லா ரங்கோலி கொடுத்து எனக்கு வெல்கம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு he made a special mention about that. அது மட்டும் இல்லாம அத வந்து நோட்டீஸ் போர்ட்ல போட்டு ஏஜி வந்து ரொம்ப சந்தோஷமாயி அத வந்து யார் போட்டாங்களோ அந்த ஸ்கிராட்ச் பர்சன் டு இன் பர்சன் ஹேண்ட் ஓவர் பண்ணி கொடுக்குற அளவுக்கு ஒரு ரெகக்னிஷன் நடந்தது. அந்த அப்ரிசியேஷன் இதுலயும் சொன்னாங்க. என்னன்னா அந்த விமன் எல்லாம் பார்த்து ஜட்ஜ் பண்றதை விட சார் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்துல வந்து அவ்வளவு ட்விஸ்ட் கொடுத்து அதுக்கு என்னோட மனசுலயும் இவ்வளவு வருஷம் நம்ம போட்டப்ப எனக்கும் ஒரு பெரிய அப்ரிசியேஷன் கிடைச்சது சார் தான். அதனால அந்த ஹீரோட பத்தி இன்னும் நிறைய சொல்லலாம். அடுத்த ஹீரோ ஹீரோயின்ஸ் பத்தியும் நான் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் தட் ஹீரோ சார். அண்ட் நவ் பாலு சார் அவர் வந்து வெரி காம் அண்ட் கம்போஸ்.
எப்பயும் வந்து அவங்க சொன்ன மாதிரி அவர்தான் சாக்லேட் பாய்னு அன்னைக்கு பார்த்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாரு. அதுக்கு காரணம் என்னன்னா எந்த ஒரு டென்ஷனையும் வந்து பாஸ் ஆன் பண்ணவே மாட்டாரு. அப்படியே வந்து அவரை பார்த்தா ஒண்ணு நடக்கலங்கிற மாதிரி இருக்கும். பட் நிறைய டோசஸ் வாங்கியிருப்பாரு. அதை யார்ட்டையுமே பாஸ் ஆன் பண்ண மாட்டாரு. அவருக்கு கீழே இருக்கவங்கிட்ட காமிக்கவே மாட்டாரு. அதெல்லாம் வச்சா கூட முகம் ஒரு மாதிரி மாறிடுது அப்படின்னு நினைச்சுப்போம். ஆனா அவரு வந்து அதை எப்படியோ அந்த மேஜிக் என்னன்னு தெரியல. அதை வந்து அவர் யாருக்கையாவது பாஸ் ஆன் பண்ணிட்டு போனா நல்லா இருக்கும்னு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன் அவர்கிட்ட. அடுத்து நம்ம ஹீரோயின்ஸ்க்கு பாரு. ஹீரோயின்ஸ்ல 3 ஹீரோயின்ஸ்ல ஒரு ஹீரோயின் எனக்கு பாஸ் நர்மதா மேடம். நெக்ஸ்ட் இன்னொரு ஹீரோயின் எனக்கு கொலீக். ஓகே, இன்னொரு ஹீரோயின் என்னோட ஒன் அண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட். ஓகேயா? சோ இப்போ அந்த நம்பர் 1 ஹீரோயின் மை பாஸ். அவங்க எப்படின்னா எல்லாருமே அவங்க புகழ பத்தி சொன்னாங்க. அவங்க எவ்வளவு பெரிய ஒரேட்டர், அவங்க how she inspired others அப்படிங்கிற மாதிரி. இங்க இந்த தமிழ்நாட்டுல அவங்களோட தமிழ் புலமையும் அந்த அது மேல இருக்கிற அந்த எனக்கு கூட அந்த வேர்ட் வரல, அந்த அந்த காதல், அது வந்து அவ்வளவு ஒரு அதிகமான ஒரு பற்றுதல் அவங்க வச்சிருந்தாங்க. அது எப்படின்னா அவங்க பண்ற வேலையில ஆடிட் ரிப்போர்ட்ல டிரான்ஸ்லேஷன் பண்றது எப்பயுமே அவங்க தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க எனக்கு வாசிக்கிறப்போ மேம் சொன்னாங்க அவங்க எல்லாத்தையும் வந்து சரி பண்ணி விட்டு என்ன காசிப் பண்ணக்கூடாது அது மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கன்ட்டு எனக்கும் வந்து நிறைய கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹையர் கிட்ட நல்லா இப்படிலாம் சொல்லக்கூடாது, கீழே ஒர்க் பண்றவங்க பத்தி நம்ம வந்து தப்பா எடுத்துக்கூடாது. ஏன்னா நான் சூப்பர்வைசர் ஆகி ஃபர்ஸ்ட் டைமா ஒரு செக்ஷன் ஹேண்டில் பண்ணும்போது ஷி வாஸ் மை பாஸ். அப்படிங்கிறப்போ எனக்கு தேவையான டிப்ஸ் அத்தனையும் கொடுத்தாங்க. தவிரவும் அவங்களுக்கு தமிழ்ல இருக்கிற பற்றி என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, நம்மளுக்கு தமிழ் தாய்மொழியா இருந்தா கூட எப்பொழுதும் ஒரு இது மாதிரி வர்றது இல்லை, ஃப்ளோவோட வர்றது இல்லை. ஆனா மேம் வந்து நர்மதா மேப் எடுத்து பாத்தீங்கன்னா தட்டி நர்மதாங்கிறது வந்து ரிவர்ஸ்ங்கிறத வந்து வரும். அது மாதிரி அந்த வெஸ்ட்ல இருந்து ஈஸ்டுக்கு ஃப்ளோ ஆற நர்மதா நதி போல அவங்க மனசு வந்து அவ்வளவு பறந்து விரிஞ்சு இருக்கு. எல்லாருக்கும் வந்து நல்லது செய்யறது. அதே மாதிரி டிரான்ஸ்லேஷன்ல வந்து அப்படி ஒரு பேஷனோட பண்ணுவாங்க. கடைசியா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா, அவங்க கடைசியில ரிட்டையர் ஆகும் போது கூட அந்த அவங்க பண்ற செக்ஷன்ல வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் யூனிட்ல இருந்து தான் இப்ப ரிட்டையர் ஆறாங்க. அது தவிர என்னன்னா, அவங்க ரிட்டையர்மெண்ட் முன்னாடி ஒரு சின்ன இன்விடேஷன் கொடுத்திருந்தாங்க. அது வந்து கெட் டுகெதர் இன்விடேஷன். கெட் டுகெதர் இன்விடேஷன் எல்லாரும் வாங்கிட்டு, ஆனா அந்த கெட் டுகெதர்ங்கிறதுக்கு தமிழ் வார்த்தை என்னன்னு யாருக்கா தெரியுமா? தலை கூடும் நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு அவங்க அந்த தமிழ் மேல கொடுக்குற ஆர்வம் வந்து அவ்வளவு ஆச்சரியமான விஷயம். இத்தனைக்கும் பின்னாடி அவங்க தாய்மொழி வந்து தமிழ் இல்லைங்கிறது தான் சர்ப்ரைஸ். சோ இப்போ தாய்மொழி தமிழ் இல்லாதவங்களுக்கு இவங்க ஒரு எடுத்துக்காட்டு. அதனால எல்லாரும் வந்து வேற வேற இடத்துல இருந்து வந்தா கூட அந்த தாய்மொழி அவ்வளவு தூரம் படிச்சதுனாலதான் அவங்களுக்கு ஆடிட் ரிப்போர்ட் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ற அளவுக்கு அதுல இருக்கிற அந்த இது வந்து புலமை வந்து அவ்வளவு அதிகமா இருக்கு. இப்படிப்பட்ட ஹீரோயின் கிட்ட நான் வேலை பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி ஓகே மேடம் வந்து வாலு பொண்ணுன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த வாலு பொண்ணு வந்து எனக்கு கொலிகா இருந்தாங்க. அவங்க எங்க இருந்தாலும் அந்த பேக் பெஞ்சர்ஸ் சொல்லுவாங்கல்ல, விசில் அடிச்சா அந்த மாதிரி ரொம்ப நிறைய இருப்பாங்க. எப்ப பாரு பைய பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கலகலப்பான ஆள் இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரே ஒரு தடவை ஒரு செகண்ட் ஃப்ளோர்ல இவங்க பக்கத்து சீட்ல நான் இருக்கப்போ வந்து அந்த இடம் ஃபுல்லா இருக்கிற அத்தனை லேடிஸையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு விமன்ஸ் டே நாங்க கொண்டாடணும். அதுல பெண்கள்னா பல நிறம்ன்றத வந்து சொல்ற மாதிரி கலர் பென்சில் அரேஞ்ச் பண்ணா எப்படி இருக்கும், அது மாதிரி டார்க்ல இருந்து லைட் கலர்ஸ் எல்லாரும் ஒரே மாதிரி சாரீஸ் எல்லாம் கட்டிட்டு அந்த விமன்ஸ் டே வந்து நாங்க செலிப்ரேட் பண்ணோம். அதுல ஒரு விமனையும் கூட அவங்க வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அவங்க நிறைய காம்படிஷன்ல அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நாங்க 2 பேரும் பிரைஸ் எல்லாம் ஷேர் பண்ணிப்போம். அப்படி
ஸ்வீட் மெமரிஸ். அண்ட் அவங்க எங்க இருக்கிறாங்களோ அப்ப வந்து அவங்க மனசு மாதிரியே எல்லா இடத்துக்கும் வந்து அந்த ஸ்வீட் இதெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. இருக்கிற இடத்துல வந்து அவங்க பேச்சு மட்டும் இல்ல, சாப்பாடு போட்டு எல்லாரையும் கவர் பண்ணுவாங்க. ஜெனரலி ஷீ இஸ் a people's person. அந்த ஹீரோயின் ஆச்சு. அடுத்த ஹீரோயின், முக்கியமான ஹீரோயின். அப்ப எல்லாரும் சொன்னாங்க அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய டீம் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்கும் அப்படின்ட்டு, பார்த்தாலே அலறுவாங்க அப்படிங்கிற அப்படின்னா. எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு ஃப்ரெண்டு இந்த காந்திபதி தான். எங்க போனாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தனியா போனா எல்லாரும் கேட்பாங்க அவங்க எங்க அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு எப்படின்னா அவங்க பேசவே மாட்டாங்க. அதுதான் பெஸ்ட் அட்வான்டேஜ் நான் எடுத்துக்கிட்டேன். என்னன்னா நான் என்ன சொன்னாலும் அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. லேடிஸ் வந்து வாய்ப்பட்டி இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது இனிஷியலா வந்து ஒரு ஆபீஸ்ல ஜாயின் பண்ணும்போது எனக்கு வந்து ஃபேமிலி உமன் இருக்கும், கல்யாணம் ஆகல. அப்ப குழந்தைகள் வந்தப்போ எல்லாரும் ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு டீமா இருப்பாங்க. எனக்கு கிடைச்ச அந்த ஒரே ஃப்ரெண்ட் இல்ல, டெல்லியில இருந்து வந்தப்போ அவங்க என் கூடவே எப்படிமே இருப்பாங்க. எது போட்டாலும் முன்னில போட்ட மாதிரி அப்படியே இருக்கும். எனக்கு பிடிச்ச ரொம்ப கேரக்டர். ஒரு தைரியம் வேணும் அப்படிங்கிறப்போ, நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறப்போ அவங்க ஃபுல்லா என் கூட இருந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பண்ணிருக்கேன். அது அவங்களுக்கு. லட்சுமி அம்மா அவங்க வந்து such a sweet person. அவங்களோட எந்த பழக்கமும் கிடையாது. இப்படி போரிச்ச பறிச்ச பார்த்து நல்லா இருக்கீங்களா மேடம் அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து அந்த காலத்து மனுஷனோட அந்த ஒரு நல்ல குவாலிட்டியை காமிக்குது. நம்ம வந்து ப்ரீஆக்கிபைட் மைண்டோட வந்து பார்க்கறப்போ ரொம்ப பழக்கம் இருந்தா கூட நம்ம வந்து ஒரு சல்யூட்டேஷன் எதுவுமே இல்லாம போவோம். அவங்க வந்து எந்த பழக்கமும் இல்லைனாலும் நமக்கு தெரிஞ்சவங்கிறப்போ ஒரு சல்யூட்டேஷனோட இருப்பாங்க. She is a very good person at heart. And எல்லாருக்கும் என்னோட very very happy and happy retired life to you all. மூத்த தோழர் ஏஆர் சேகர் அவர்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். நேரம் இல்லை, ஒரு 2-3 பேர் மட்டும் எல்லாரும் தெரியும். விவேக் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் எனக்கு தெரியும், அவங்களுக்கு என்ன தெரியாதுன்ற மாதிரி. பாலு வந்து நாங்கள் என்ன இதாக இருந்தாலும் பாலு பாலுன்னு கூப்பிடுவோம். அவர் ஏன்னா குரூப்லேயே அவர் ஆடிட்டு, பட் இருந்தாலும் அந்த இது இல்லை. அப்போ வந்து நம்ம மூத்த தோழர் எல்லாருக்கும் தெரியும். அவர் மிஸ்டர் வாகி சார் சிரிச்சு அந்த பில்டிங்கே அழறான். ஆனால் பாலு சிரிச்சா பக்கத்து ஆள் கூட தெரியாது. அந்த மாதிரி ஒரு இது அந்த அளவு இன்னும் வரைக்கும் அந்த க்ளோஸ் நட்பு போயிட்டு தான் இருக்கு. அவ்வளோ ஒரு இனிமையான நண்பர். அதுக்கப்புறம் சாரை பற்றி சொல்லணும். சார் அவ்வளோ பழக்கம் இல்லை எனக்கு, கோபால் சார். சும்மா ஏஜ் செக்ரட்டரி போகும்போது பார்ப்பேன், அவ்வளோதான். ஏன் போகிற காலம் அவர் இருந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு அவருக்கு ஞாபகம் இருக்க தெரியாது. அவர் வந்து ஒரு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட வந்திருந்தார். அவர் வந்து ரங்கராஜபுரத்தில் வந்து சூளைமேடு வந்திருந்தார். எனக்கு சூளைமேடு தான் வீடு. அவருக்கு முன்னாடி போயிருந்தாரு. நான் எங்க வீடு தரமாட்டேன்னு போயிருந்தேன். எனக்கு அங்க பார்த்து நம்மளுக்கு தெரியல நம்பர் வட்டம் சார் பார்த்து என்னமா சார் எங்க ஆபீஸ்மா சார் அப்படின்னு சொன்னோடனே சார் கிளாஸ் தான் எடுப்பாருன்னு உழைக்கிட்டேன். சார் கிளாஸ்ல எடுப்பாரு சொல்லிட்டு அப்ப நீ அவர்கிட்ட போறியா ஏமா அவர் கூப்பிட்டா வர மாட்டேன்னு போட்டு கொடுத்துட்டார். அவர் அங்கிலிருந்து அங்க அவர் மூலியமா அதுக்கப்புறம் படிச்சு அந்த 9 சப்ஜெக்ட்ல 5 சப்ஜெக்ட் பாஸ் பண்ண, அதுக்கப்புறம் சீச்சி படம் பிடிக்கும் அப்படின்னு அந்த மாதிரி ரொம்ப அங்கே அவர் வந்து ஏதோ ஆபீஸ் பண்ணிட்டு வந்தோம் போனோம் பேசணும். அவர் எதுக்கு அக்கறையா நமக்கு அந்த மாதிரி வந்து எல்லாரும் இப்ப பேசினாங்க. வாத்தியார் அந்த வாத்தியார் வந்து அவர்கிட்ட இருந்து நான் அப்ப பார்த்தேன். அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. அப்பதான் இப்ப வந்தவர்கள் அவருக்கு தெரியும். நான் ஏன் தெரிய வந்தவர்கள் தான் அவர் எனக்கு பழக்கம். அதுக்கு முன்னாடி தெரியாது. இருந்தாலும் ஒரு பார்த்தோன்னே எங்க ஆபீஸ் எங்க சாப்பிட்டு வாத்தியார் கிளாஸ் இது வரணும். அப்ப நீ ஏன் போல ஏமா நான் கூப்பிட்டு பார்த்தா அவர் வரல. அது மாதிரி ரொம்ப இதாக. அதுக்கப்புறம் நர்மதா மேடம் வந்து நம்ம ரவீந்திர சொல்லிட்டாரு. அக்கௌண்ட்ஸ்ல அவங்க வந்து ஜெயலலிதான்னு சொன்னாங்க. ஆனா இங்கேயே நம்ம மறைந்த சீதாராமன் வந்து கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க. அவர் எந்த ஒரு பட்டிமன்றத்தை எதில் பேசினாலும் சீதாராமன் சொல்லியிருக்காரு. நாங்களும் அந்த மாதிரி பேசி கேட்டுக்கிறோம். நாங்கள் 91 நான் ஆபீஸை சேர்ந்த உடனே எல்லாம் நிலைய வந்து அவங்க மாதிரி நம்ம பாலு சாரு குமார் சாரு இங்க அசிங்கன் சார் பார்த்தா பேசுவாங்க. யாரும் ஒருத்தர் ரிட்டையர் ஆகணும், அவங்க சார்பா ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒருத்தர் 2 பேர் பேசுவாங்க. இல்ல அவங்க நிலைய வந்து அவங்க தலையெழுத்து பேசிதான் ஆகணுன்ற மாதிரி. ஆனா அதையும் தவிர்த்து வந்து பேச ஒரே ஒரு மேடம் இவங்க தான். யாரும் ஒரு ஃபீமேல் வாய்ஸ் இவ்வளவு கணிதான் கேட்குறேன் நான் பார்ப்பேன். அன்னையில இருந்து அவங்க அறிமுகம் கூட இல்லை. அவங்க ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா அவங்க செக்ஷன்ல போய் அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது தான் அவங்க அறிமுகம் கிடைச்சது. இருந்தாலும் வந்து நாங்க அவங்க கூட ஒர்க் பண்ணதுல இருந்து ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர்ன்றது ஒரு
ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு வருஷம் நல்லா பழகி இருந்தோம். அது அதுதான் மற்றதோட எல்லாருமே தெரியும். எல்லாமே நம்ம கணேசனா கூட ஏஜி செக்ரட்டரி இல்லை, அவர் இது சேனாவாக இருக்கும்போது ஒரு ஷார்ட் டைம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அத்தனை தோழரும் நேரம் நிறைய பேசுவேன். இருந்தாலும் டைம் நேரம் கருதி எல்லாருமே பல்லாண்டு உட்காண்டு நல்லா உடல் தேக ஆரோக்கியம் வாழ வேண்டும். உடல் சார்பாக இருந்தாலும் தேங்க்யூ காம்ரேட்ஸ். அடுத்து மூத்த தோழர் மல்லிகா கந்தசாமி எஸ்ஏஓ, ரிட்டையர்ட் எஸ்ஏஓ. அதுக்கப்புறம் அப்ப எல்லாம் எப்படின்னாக்கா நாங்க பிஏஓக்கு ரொம்ப உரிமையான இடத்துல இருந்தோம். எனக்கு ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தா ஏதோ டென்ஷன் ஞாபகம். ஆனா அதுல ஒரு லைட்டா இருந்ததும் அதுக்கப்புறம் ஷி ஜாயின்ட் ஆடிட் ஆல்சோ. அவங்களோட பழக்கம் வந்து ஆடிட்ல தான். ராஜாமிராஜ் அதுக்கப்புறம் அந்த இது கம்பானியன்ஷிப் அதே மாதிரி அடுத்தது கோபால் வந்து ஜாயிண்ட் ஆஃபீஸ் நம்ம 4th floor B blockல வந்தேன். அப்போ அரக்கோணம்லேருந்து வருவேன். வருது பார்த்தீங்கன்னா வேகமா வருவேன். ஏன்னா எல்லாருக்கும் முன்னாடி வந்துடுவேன். அதனால அரக்கோணம்லேருந்து வரதுனால கரெக்டாக 9 o'clock ஆஃபீஸ் வந்துடுவேன். ஈவினிங் கரெக்டாக 5:30 அப்போ 2 பேரும் பஸ்ல தான் போவோம். பஸ்ல பேசிட்டு நான் நடுவில் ஹவுஸ்ல இறங்கிடுவேன். அவர் சென்ட்ரி போயிட்டு அரக்கோணம் போகணும். மறுநாள் வந்து ரொம்ப ஸ்பான்டேனியஸா சொன்னார், நீங்க இருந்த இடத்துல 3 பேர் நின்று வந்தாங்க. அப்ப நான் அந்த அளவுக்கு உண்டாயிருப்பேன். அப்பவும் அவர் வந்து ஒரு டியூட்டோரியல்ஸ் போய் கிளாஸஸ் எடுத்துருப்பார். என்னன்னா ஒரு டீச்சர் வந்து என்ன இது பாடம் எடுத்தாலும் பாடம் எடுக்கலாம், ஆனா எக்ஸாம் ஓரியன்டா சொல்லி கொடுக்குற டீச்சர்ஸ் ஒரு சில பேர் தான் அந்த மாதிரி ஒரு டீச்சர் போவாங்க. Become famous in our office also like that. And even the like my AO is that கண்ணை வச்சு நீ ஏன் பேசுற, அவங்க விட அவங்க கால பேசி முடிச்சுவாங்க எல்லாருக்கையும். அந்த மாதிரி சுகந்தி பொறுத்தவரைக்கும் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஆடிட்டர் அண்ட் ஆல்வேஸ் ஸ்டாண்டிங் அவுட். அண்ட் அதாவது சில பேர் வந்து சொல்லி கொடுத்துருக்கோம், அவங்க பேசுறத பார்த்தாலே நம்ம கற்றுக்கலாம். அந்த அளவுக்கு அவங்க பேச்சு தன்மை வேலையும் ரொம்ப கண்ணா பண்ணிடுவாங்க. சங்கர் நான் வந்து 3rd floor C blockல பார்த்துருக்கேன். அவர் ஒருத்தர் தான் ஒரு இங்கிலீஷ் நாவல் படிச்சு நான் பார்த்தது ஆஃபீஸ்ல. வேற யாரும் நான் படிப்பேன் அந்த விஷயம். பட் அவர் இது ஒரு நாவல் படிச்சது அவர் தான் நான் பார்த்துருக்கேன் ஆஃபீஸ்ல. அடுத்தது சூரி டென்னிஸ் பிளேயர், என்னோட சன்னுக்கு ரொம்ப பிடிக்குது, தெரியும். அண்ட் பாலும் அதான் சாக்லேட் பாய் அவர் அங்கே எங்கேயோ இருக்காரு. அண்ட் he has been in society also. அதனால அவரை தெரியும். My listeners all the retired officers are happy, healthy and peaceful after retirement. தோழர் அனைவர்களும் சார்பிலும் நம்முடைய மேடம் அவர்கள் ஏற்புரையை கொள்வார். அனைவருக்கும் வணக்கம். காலம் கடந்துவிட்ட காரணத்தினால் அனைவரின் சார்பாகவுமே இந்த ஏற்புரையை நான் வழங்குகின்றேன். முதல்ல இந்த மாதிரி ஒரு அலுவலகத்தில் இருக்கிறதுல நாம் எந்த அளவுக்கு பெருமை கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு சின்ன எக்கனாமிக்கல் உதாரணம். நம்ம வீட்டை விட்டு நமக்கு வேகமாக பேசுகிறேன். வீட்டை விட்டு நாம் வெளியே வந்திருப்பதற்கு காரணமே வந்து பொருளாதார காரணம் தான். இப்ப சமீபத்துல ஒரு டைரக்டரா என்ட்ரி லெவல் இருக்கிற ஒருத்தர் வந்து அவரோட பென்ஷன் வந்தது. ஆனா அந்த அமௌண்ட் வந்து IAS சாஃப்ட்வேர், PFO சாஃப்ட்வேர் சீக்கிரம் சாங்ஷன் ஆகிடலாம், கொஞ்சம் இடங்களா இருக்கு, கொஞ்சம் பாருங்க அப்படின்னாங்க. அப்ப அவரோட பென்ஷன் எவ்வளவுன்னு பார்த்தேன். அவங்களோட மிஸ்ஸஸ் வந்து நம்ம ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்ணாங்க. அவங்க வந்து அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் தான். அவங்களோட பென்ஷன் அமௌண்ட பார்த்தோம்னா எனக்கு தோணுச்சு, இவங்களோட அமௌண்ட் எவ்வளவு. அவங்களும் அடுத்த மாசம் ரிட்டையர் ஆனாங்க. இவங்களோட பென்ஷன் அமௌண்ட் எவ்வளவு நான் வந்து கேட்டேன். அவங்கள
சங்கம். இந்த சங்கத்தின் காரணமாகத்தான், இதன் போராட்டங்களின் காரணமாகத்தான் இந்த அளவுக்கு ஒரு பேஸ்கேல நம்ம ரீச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்க எல்லாரும் முன்னாடியும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். அதனால நமக்கு ரொம்ப அவசியமானது இந்த சங்கத்தை வலுப்படுத்துவது, அந்த சங்கத்தை நாம் வெற்றிகரமாக நடத்த வேண்டியது மிக 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 அவசியமான ஒரு காரணம். ஒண்ணு பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, இப்ப எல்லாரும் விமர்சிச்சாங்க பாத்தீங்களா, அப்படி ஒரு கட்டமைப்பு. இப்ப சேகர் முதல்வர் எல்லாரும் சொன்னாங்க. அந்த நட்புல நான் ஒன்னே ஒண்ணு சொல்ல விரும்புறேன். பெண்கள் எல்லாம் இப்ப ஏதோ ஆனப்புறம் எல்லாம் பார்ட்டிக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க. பேங்க் கூட கொஞ்சம் தூக்கிட்டு லேப்டாப் தூக்கிட்டு போறதுல எல்லாம் ஒரு கஷ்டம் இருந்தது. அப்பெல்லாம் உதவியவர்கள் சேகர் போல் எங்கள் உடல் வந்த தோழர்கள் தான். எங்க பேக் தூக்கிட்டதுல அவங்க ஈகோ பார்த்தது இல்ல, எங்களோட லக்கேஜ் எடுத்து வந்ததுல அவங்க ஈகோ பார்த்தது இல்ல, எங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணி தரதுல கணக்கு பார்த்தது இல்ல, டக்கு டக்குனு கையை பிடிச்சி இறக்கி விடுறது ட்ரெயின்ல இருந்து அதுல கூட யோசிச்சது இல்ல. அந்த அளவுக்கு உடன் வந்த தோழர்கள் நட்பு ரீதியாக நடந்து கொண்ட காரணத்தினால்தான் சக்சஸ்ஃபுல்லா எல்லாருமே அவங்களுடைய கடமைகள் செய்ய முடிந்தது. அப்படி ஒரு நட்பு அர்த்தத்தோடு நடந்தது என்று சொன்னால் அதற்கு காரணம் எல்லாருமே தான். சும்மா நம்ம ஒரு உதாரணம் சொல்லணும்னு சொன்னா நம்மளோட சாக்லேட் பாய் தான். அப்புறம் ஒரு நல்ல உதாரணம் சொல்லிட்டு நம்ம சொல்ல வேணாம்ல, சொல்லணும்ல. எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருப்போம். பட் நானும் அவரும் டைரக்டா ஒரு 2 டைம் இருந்திருப்போம். இன்னும் சொல்ல போனீங்கன்னா நான் அந்த காலத்துல ஒரு வீடு வாங்கினப்போ அவர்தான் எனக்கு ஷூரிட்டி கையெழுத்து போட்டுருக்காரு. இப்ப அந்த ஃபார்ம் எல்லாம் பார்த்தப்ப தோணுச்சு. ஆனா நடுவில் ஒரு பெரிய கேப், பார்த்துக்க கூட இல்ல, பேச கூட இல்ல. ஏன்னா நம்மளோட பணி அந்த மாதிரி. அவர் ஒரு இடத்துல பார்ட்டி, நான் ஒரு இடத்துல பார்ட்டி. அவர் எந்த ஆபீஸும் கூட தெரியாது, நான் எந்த ஆபீஸும் தெரியாது, எந்த ஏஎம்சியும் தெரியாது. அந்த மாதிரி ரொம்ப பெரிய கேப் வருஷ கணக்கில் அமைஞ்சு போச்சு. ஆனா இன்னைக்கு சேர்ந்தப்பறம் நாங்க எங்க 2 பேருக்கும் சேர்த்து அந்த செக்ஷன்ல பார்ட்டி கொடுக்கணுன்றப்ப நான் கொஞ்சம் பிஸியா சுத்திட்டே இருந்த அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, மேடம் பிஸியா இருக்காங்க, மேடமும் அவைலபிளா இருந்தா 2 பேருக்கும் சேர்த்து பார்ட்டி கொடுங்க, இல்லைன்னா 2 பேருக்குமே கொடுக்காதீங்க. இதுதான் நம்ம பிசினாலையா நட்பு. இது ஏரியா ஆபீஸ்ல நம்ம எல்லாருமே பார்க்க முடியும். இதே சமீபத்திய உதாரணம் கோபால் சார். நாங்க முதல்ல இந்த ஆபீஸ்ல எல்லாருக்கும் சேர்த்து ஒரு லஞ்ச் கொடுக்க முடியலான்னு பார்க்கணும், இந்த 800 பேருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே மறுபேச்சு இல்லாம ஒத்துண்டாங்க. வாலி சாரா இருந்தாலும் சரி, கோபால் சாரா இருந்தாலும் சரி, மறுபேச்சு இல்லாம ஒத்துக்கொண்டு அத்தனை வேலையும் அவர் தான் செஞ்சார். நான் தான் வேலை செஞ்சேன் சொல்லியே முடியல. ஆக அத்தனை வேலையும் எடுத்துப்பட்டு செஞ்சு கோபால் சார் வெற்றிகரமாக அதை நிறைவேற்றி கொடுத்தார். அந்த நட்பு இந்த மாதிரி அமைகிறது என்பது ஒரு வலுவான சங்க கட்டமைப்பு இருக்கும்போது நல்ல குணங்கள் நம்மிடமிருந்து பழக்கப்படுகிறது. அதனாலதான் அந்த மாதிரி ஒரே ஒரு வெற்றிகரமான குடும்ப தலைவராக உண்டாவதிருக்கிறார். அவரோட குடும்பம் அவருக்கு நன்றியோடு இருக்க வேண்டும். ஏன்னா அவரோட செக்ஷன்ல அவர் நல்லா பண்ணி தந்திருக்காரு. அது பண்ணி கொடுத்ததால்தான் நம்ம செக்ஷன் இருக்க வேலையெல்லாம் வெளியே போச்சு அந்த வேலை. ஆனா இந்த வெற்றிகரமான குடும்ப தலைவராக வாழ்த்துக்கள் சார். அடுத்து சங்கர் பாட்டில் அப்படின்னு சொன்னா மிக அமைதியான பக்கத்துல இருந்தவங்களுக்கு பத்தி சொன்ன உதாரணம் வெங்கடை பூந்த யானை மாதிரி பக்கத்துல இருந்தவங்களுக்கு உதாரணம். ஆனா இந்த நேர்மாறான உதாரணம் சங்கர் மிக அமைதியானவர், கேரம் பிளேயர், சின்சியரா தன்னோட ரிட்டையர்மெண்ட் வந்து கடைசி வரைக்கும் விளையாடுறதுக்கு தயாராக இருந்த ஒரு நல்ல பிளேயர். கூட ஒர்க் பண்ணிருக்காரு. தரிசனமும் அன்பும் நிறைந்த பர்சனலா. சோ அது நிச்சயமா பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் காந்திமதி சொல்லணும் அப்படின்னு சொன்னா அவங்க வார்த்தை பேசுறவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, எப்பவுமே அந்த சீட்ல அவைலபிளா இருக்கக்கூடிய ஒரு ஆளு இந்த ஆபீஸ்ல. அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அந்த அளவுக்கு சீட்ல அமைதியா சின்சியரா இருந்து தன்னுடைய வேலைகளை பார்த்தவர்கள் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது பார்த்தா லட்சுமி அம்மா எங்களுக்கு அசோசியேஷன் கை கொடுக்குற தெய்வம். நாங்க எப்போ போய் கேட்டாலும், ஏன்னா நீங்க போய் கேட்கறப்ப வெவ்வேறு விதமான ரியாக்ஷன்ஸ் வரும். ஒண்ணு நம்மளை மோட்டிவேட் பண்ணும், ஒண்ணு டிமோட்டிவேட் பண்ணும். ஆனா லட்சுமி அம்மா கிட்ட எப்போ போனாலும் உங்களுக்கு என்ன வேணும், கண்டிப்பா நான் வரேன், கண்டிப்பா செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க. அந்த ஆதரவுக்கும் சப்போர்ட்டுக்கும் நன்றி. கோபால் சார் இன்னைக்குமே ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க எல்லாம் இது பண்ணிட்டாங்க. என்ன வேணும்னாலும் நாங்க ஒரு மாரல் சப்போர்ட் அப்படின்னு எதிர்பார்த்தா கண்டிப்பா அவர் செஞ்சிருப்பார். கோபால் சாருக்கும் இந்த தருணத்திலே நன்றி. கணேசன் சார் இது ஜெயன் சாரோட சிஷ்யராக இன்னைக்கு அறிமுகமானவர். எப்போ எந்த பாடத்திலே கேட்டாலும் உதவி செய்யக்கூடியவர், நிறைய பேரை உருவாக்கி இருக்கிறார். இந்த தருணத்தை அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து சூரி என் பொண்ணோட டிடி கோச். அதுக்காக இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு சூரி கொடுத்த மாடல் சப்போர்ட்டுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அத்தனை பேருக்கு வந்திருக்கிறீர்கள். செல்லையா சார் தான் என்னுடைய முதல் தலைவர். ஏன்னா 87ல ஜாயின் பண்ணி 90ல ஆடிட்டு வந்த 91 எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணி நாங்கெல்லாம் வரோம். செல்லையா சார், கிருஷ்ணன் சார் அத்தனை பேரும் கூட நின்னாங்க. இந்த முடியாத நேரத்திலும் கூட
வாழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை சிஆர்எஸ் சார் வந்திருக்கார், மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேடம். மேடம் வாழ்த்துறை ஏற்புரை ரெண்டையும் ஒன்னா கொடுத்தாங்க. பணிமொழி பெறுகின்ற அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய எக்ஸிகியூட்டிவ் கமிட்டியின் சார்பாக ஒரு ஹாப்பியான, ஹெல்த்தியான, ஆக்டிவான லாங் ரிட்டையர்மெண்ட் லைஃப் அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து தோழர்களுக்கும் நன்றி. காமெண்ட்ஸ். MCAA ஜிந்தாபாத், MCAA ஜிந்தாபாத், எம்ப்ளாய்ஸ் யூனியன் ஜிந்தாபாத். தேங்க்யூ காமெண்ட்ஸ். We'll be right back.